அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க சபையில் என்னை போல ஆட்களை கொண்டு வந்து நிற்க வைத்ததற்காக சர்வ வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வந்த அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால நான் வாழ்த்துறை வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி சன்சன் கூப்பிடுறது அவங்க தான் நீங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் என்னோட சாட்சியோட செய்தியோட போனால் பெட்டராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிரபுதேவா தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? தெரியாது? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சினிமாவில் டான்ஸ் மாஸ்டர். என் பேர் நோபல். பிரபுதேவாவுடைய வலது பக்கத்தில் நான் எப்போவுமே நிற்பேன். என்ன பிரபுதேவானா இங்கே தான் நின்று ஆடிட்டு இருப்பேன். எல்லா ஹீரோக்களோட விஜய், சூர்யா, எல்லாம் யாராக இருந்தாலும் அவருடைய இதில் இருக்கேன். ரெகுலராக 26 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். கொஞ்சம் ரீசெண்டாக சொல்லணும்னா இந்த குங்கின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் இந்த ஸ்வயின்னு ஒரு பாட்டு கூட வந்தது. அதில் ஆடினது நான் தான். அப்புறம் கையல்னு ஒரு படம், இந்த சர்ச்சில் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு தீகாரோ அந்த பாட்டில் ஆடினது நான் தான். அந்த எல்லா படத்துக்கும் கொரியோகிராஃபர் நான். இது மாதிரி நிறைய நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்னுடைய பிரதாபத்தை சொல்ல இங்கே நான் வரல. சினிமாவில் நான் சாதிச்சதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வரல. நான் யாருன்னு தெரிஞ்ச ஐயா என்னை வந்து சினிமாவிலேருந்து வராருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகிக்கிறதுக்காக சும்மா சாம்பிளுக்கு இந்த 2 பேருக்கு சொன்னேன். நிறைய இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. இது இடமும் இல்லை, அதுக்காக நான் வரல. ஸோ இதுதான் என்னுடைய அட்ரஸ் சினிமாவில் இருக்கிறது. இப்போ அடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். சினிமாக்காரனுக்கும் இந்த மாதிரி பரிசுத்த வாழ்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய மிக்க சிஎஸ்ஐ சபைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை, அப்படித்தானே? கொஞ்சம் எவ்வளோ பேசிக்கலாம், ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. அல்லேலூயா. ஸோ கொஞ்சம் இவ்வளோ பெரிய படிப்பு படித்து தியாலஜி முடிச்சு எல்லாமே பார்த்து இவங்க எவ்வளோ கடந்து அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் என்னமோ வந்து இன்னைக்கு இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இவர்கள் இருக்கிற இந்த பரிசுத்தமான இந்த ஸ்தானத்தில் என்ன மாதிரி சினிமாக்காரனை கொண்டு வந்து யாராவது நிற்க வைப்பாங்களா? நிற்க வைப்பாங்களா? ஒரு நாள் நிற்க வைக்க மாட்டாங்க. அப்படி நிற்க வச்சா போனால் போதுன்னு ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டா இயேசு ஏற்றுக்கிட்டா அந்த ஓரத்தில் உட்கார வைப்பாங்க. அப்போ இவர்கள் இன்னொரு கூப்பிடுவதனுடைய பேச்சை கேட்டு, அவருடைய மனைவியோட பேச்சை கேட்டு இங்கே வந்து என்னை இங்கே பர்மிஷன் கொடுத்து நிற்க வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த இயேசு ஏதோ பெருசாக செஞ்சிருக்காரு தானே அர்த்தம். அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்று பெருசாக செஞ்சிருக்காரு. இல்லைன்னா இந்த பரிசுத்தவான்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் நிற்க வைக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்திருந்தால், இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருந்தால், அதிசயத்தை நடக்கவே முடியாத அதிசயத்தை செய்திருந்தால் என்னை இங்கே வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ அதுதான், அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோடு தேவனுடைய எனக்கு சொல்லி வச்ச ஒரு 2 வசனத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய சாட்சியோட செய்திக்கு நான் போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் எங்களையே ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பு தரும் குமாரனாகிய இயேசு ராஜா நாமத்தில் வருகிறோம். அன்னை ஆவியானவரே, இந்த சூழ்நிலையில எங்கள் நிலையை ஒப்புக் கொடுக்கிறோம். தூய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நீர் ஆக்கிரமிப்பீராக. நீர் ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளையும் என்னையும் ஆண்டவரே சபையும் நடந்து போகிறது. நீங்க நடத்துங்க. அல்பாவும் உமேகாவும் நீயே இருந்து ஆதியும் தொடக்கமுமாய் இருந்து நீர் முடிக்கும்படியாக சொல்லுகிறேன். நாங்கள் அல்ல, நீர் மகிமைப்படும். உங்களுடைய நாமத்திற்கே மகிமை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் வந்து சினிமாக்காரன்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஆள். நான் வந்து சிஎஸ்ஐ பேக்ராப் உள்ள ஒரு குடும்பம். என்னோட அப்பா ஒரு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் அப்பா ஒரு ஐ டாக்டர், அம்மா ஒரு நர்ஸ்.
எங்கள் அம்மா ஒரு பக்கா ஹிந்து, எங்கள் அப்பா மட்டும்தான் கிறிஸ்டியன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் பாரம்பரியமான ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்திலேருந்து வளர்க்கப்பட்டு சினிமாக்குள்ளே போகாத, சினிமாவுக்கு போனால் அடிக்கிற அப்பாவுக்கு வெளியாக பிறந்த ஒரு பையன். ஆனால் இன்னைக்கு நான் சினிமாவில் 26 வருஷமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் விளையாட்டாக தான் எனக்கு சினிமாவுக்கு வந்தேன், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சும்மா விளையாட்டாக ஒரு மைக்கேல் ஜாக்சனை பார்த்து டான்ஸ் ஆடினேன், ஸ்கூலில் ஆடிட்டு இருந்து விளையாட்டாக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ இந்த சினிமான்ற இந்த காரியம் வந்து வாழ்க்கையில் வந்து நான் பெரிய ஆக்சிடென்ட் தான் சொல்லணும். ஏன்னா நான் கனவோடு நினச்சதில்லை. இன்னும் ரொம்ப பெரிய சிரிப்பு என்னென்னா, என் குடும்பத்தை சேர்ந்த எவரும் பாட்டு பாடுறதோ இல்லை டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் எப்படி இப்படி வந்ததுன்னு எனக்கு இன்னைக்கு வரையும் ஆச்சரியம் தான். அதுக்காக இப்போ எனக்கு தெரியுது ஏன் என்னை ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார். ஆக சினிமாவில் இருந்து இன்றைக்கு நாங்கள் வந்து நானும் பிரபுசாலமன் எல்லாம் டேரக்டர்லாம் சேர்ந்து அண்ணன் மோகன் சீலாசனோட ஜீசஸ் ரிலீஸோட சேர்ந்து நாங்கள் சினிமா ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கோம். அங்கேருந்து ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு சூஷன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்த இது மாதிரி ஒரு 1/2 கிரவுண்டில் இடம் எடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்காக எவ்ரி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அப்புறம் மண்டே இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் வச்சு நடத்துகிறோம். அவங்களுக்காக சொல்லிக்கிறோம், அவங்களுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அப்படி ஒரு சினிமாவுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். நிறைய இடங்களுக்கு போய் பேசுகிறேன். நிறைய மோசமான சாராய வியாபாரிகள், கஞ்சா அந்த குரூப்புக்கு நடுவில் நிறைய ஆண்டுகளை கொண்டு போகிறேன். சரி, இதுதான் என்னுடைய சொல்லம். அடுத்து இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு ரட்சிப்பை குறித்து பேசும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே காரியத்தை சொல்லிட்டு என்னோட சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த கிறிஸ்டியானிட்டியோட பேஸ் என்ன தெரியுமா? இயேசுவோட ரத்தம். ஏன்னா எந்த மதத்திலையும் எந்த சாமியும் வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய தெய்வங்களும் இந்துக்கள் சொல்ற 333 கோடி தேவர்களாகட்டும், ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லீம்கள், இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் எந்த தெய்வமும் அந்த தெய்வத்தோட ரத்தத்தை குறித்து பேசுறதா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த ரத்தத்தை குறித்து பேசுறதே கிடையாது. ஆனால் அந்த இயேசு மட்டும்தான் அவருடைய ரத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார். இந்த இயேசு மட்டும்தான் அந்த ரத்தத்தை குறித்த அந்த நம்முடைய அந்த கிறிஸ்டியானிட்டியை எதன் மேல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கா? இயேசுவோட ரத்தத்தின் மேல தான். அந்த ரத்தத்தால தான் இன்னைக்கு நான் வந்து இங்கே நின்றுகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ரத்தத்தை குறித்து 2 வசனங்கள் சொல்லிட்டு நான் இந்த சாட்சிக்கு போகிறேன். லேவியராகமம் கொஞ்சம் எடுக்கல. லேவியராகமம் 17 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் 11 வசனம். லேவியராகமம் 17 11. லெவிட்டிகஸ் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. என்ன சொல்லுங்க? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஏன் சொன்னா ஒரு வாட்டி சொல்ல போது உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதியும். இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் தான் அதற்கு உயிராக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது வேதம் சொல்லுது. அப்படியே 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. நல்ல கவனிங்க, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். போதும். ரத்தம் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணும். சகல மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக. அல்லேலூயா. அப்போ இந்த ரத்தத்தை விளையாட சொல்றாங்க. இந்த ரத்தத்தை புசிக்க வேண்டாம், அதை கீழே கூட்டிட்டு. ஏன்னா அதுல தான் அந்த உயிர் அடங்கி இருக்கு, மறைஞ்சு இருக்கு. இப்போ லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துக்குள்ள தான் மறைஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளோட உயிரை எங்க இருக்கு? ரத்தத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இயேசுவோட உயிரை எதுக்குள்ளதான் இருந்திருக்கும்? யார் ரத்தத்துக்குள்ள? இயேசுவோட ரத்தத்துக்குள்ளதான் இயேசுவோட உயிர் என்னவா இருக்கு? ஒளிந்து இருக்கிறது. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரொம்ப ஃபேமஸான வசனம். நடந்தால் பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மாம்சத்தோட உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. இங்க வேதம் சொல்லுது 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், அப்படிதான் சொல்லணும், சகல பாவங்களையும் அப்படி சொல்லவே கூடாது, சகல பாவங்களையும் நீக்கி மனுஷனை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. யோவான் 1 எடுக்க வேண்டாம். யோவான் 1 சொல்லுகிறது 9 இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. இவருடைய ரத்தத்துல எவ்வளவு ஒரு பவர் இருக்கு பாருங்க. எந்த தெய்வமும் அடிக்கோடிட்டு காட்டாத, எந்த தெய்வமும் வலியுறுத்தாத, எந்த தெய்வமும் பேசாத அந்த ரத்தத்தை குறித்து இந்த வேதம் பேசுகிறது. இந்த தெய்வத்தோடைய ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு பரிகாரமா இருக்கு பாருங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டா சகல பாவத்தையும் அது சுத்திகரிக்கும். அப்போ நம்மள இப்ப என்ன வச்சுப்போம், நான் ரொம்ப மோசமான ஆள், ரொம்ப கெட்டவனா இருந்தேன், என்னை அவருடைய ரத்தம் கழுவிச்சு, அதனால என்னுடைய பாவம்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு மனிதனை இயேசுவோட ரத்தம் கழுவுது, அப்படிதானே சொல்ற வேதம். ஒருவருடைய ரத்தத்தால கழுவிதான் நீ பரிசுத்தமாக்கி இருக்காரு, ரட்சிப்படைய வைத்திருக்க. இந்த ரட்சிப்பு ரத்தத்தினாலதான் வருது. சரி, இப்போ ரத்தத்தினால கழுவினார் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பக்கம். நம்ம லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு. அப்ப இயேசுவோட உயிர் எங்க இருக்கு? இயேசு ரத்தத்துல தான் இருக்கு. அப்போ இயேசு ரத்தத்தினால பாவத்தை கழுவினார் அப்படின்னு வேதம் சொன்னால், இயேசு ரத்தத்தினால கழுவுலங்க, அவருடைய உயிரை எடுத்து நம்மளை கழுவிட்டாருன்னு அர்த்தம். ஆமாமா இல்லையா? அவர் ரத்தத்துல கழுவினார்னா, அவர் ரத்தத்தால கழுவல, ரத்தத்தை பதிலா உயிரெடுத்து அவருடைய ஜீவனை எடுத்தே நம்மளை கழுவிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் ரத்தத்தின் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. அப்படி கழுவப்பட்ட ஒரு ஆள் தாங்க நான். அதுதான் இந்த இந்த பிகினிங் இதை சொல்லிட்டு நான் போறேன். அப்படி கழுவப்பட்ட ஆள் தான் இன்னைக்கு இந்து சகோதரர்களுடைய பெரிய புத்திசாலி. இந்து சகோதரர்கள் நம்ம கிட்ட இருந்து அடிச்சது தான் அதெல்லாம். அவர்கள் நல்லா தெரியுது, அநியாயம் பண்றோம் நிறைய. நம்ம உலக மக்கள் நிறைய, எல்லா மக்களும், எல்லாம் உலக மக்களுக்கு தெரியுது. அதுல இந்துக்கள் மட்டும் பாருங்க கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா இங்க இந்த பைபிள்ல இருந்து போனது அவங்க மட்டும் தெரியும், நம்ம பாவம் பண்றோம், அந்த பாவத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, யாரும் ரத்தம் செஞ்ச மாட்டாங்க. நம்ம பாவத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு சொன்னா ஆட்டையோ மாட்டையோ கோழியோ பலி கொடுக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் கங்கா நதி நீர் பாவத்தை போக்கிடுமா, இல்ல குருட்சேத்திரத்தின் அந்த தண்ணி நீர் போயிடுமா, இல்ல வேற புண்ணிய நதி நீர் ஏதாவது பண்ணுமான்னு பாக்குறாங்க. ஒண்ணு நடக்க மாட்டேன். எங்க முட்டினாலும் பாவம் போக, எத்தனை ஆட்டை அடிச்சாலும் எத்தனை மாட்டை அடிச்சாலும் அந்த பாவம் தீர போறதில்லை அவங்களுக்கு. ஆனா ஒண்ணு தெரியுது, தற்காலிகமா ஏதோ ஒண்ணு பண்ணி இதை கொடுக்கணும். என்னால என் ரத்தத்தை சிந்த முடியாது, எனக்கு சிந்தறதுக்கு என் சாமி யாரும் இல்ல, அதனால நான் ஏதோ ஒண்ணு காம்பன்சேட் பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த ஆட்டு ரத்தத்தையோ மாட்டு ரத்தத்தையோ இந்த கோழி ரத்தத்தையோ கொடுத்து நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். அதனால அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு தெரியுது இதற்கு விமோசனமே இல்லை. ஆனால் வேதம் வேற மாதிரி. எபிரேயர் 9:12 கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது பாருங்க. நம்ம வேதம் சுட்டி காட்டுகிற அந்த வார்த்தையை பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல. தெளிவான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மாட்டு ரத்தம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தத்தினால இல்ல இல்லைன்றாரு. நெக்ஸ்ட், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. கையை தட்ட முடிஞ்ச ஒருபடி கை தட்டலாம். அல்லேலூயா. எனக்கு இல்லை ஐயா, இளங்காலையில் வெள்ளாட்டுக்கடா ரத்தம் இல்லைங்க, தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஒரே தரம் பிரவேசித்தாராம் பரிசுத்த பீடத்துல. பலியாக செலுத்தி ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணாருங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு முறை மீட்பை உண்டு பண்ணினாங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மீட்பை உண்டு பண்ணினாங்க ஒரே ஒரு தான். மாத்தியே சொல்லலங்க. வெள்ளாட்டுக்கடா அதெல்லாம் கிடையாது. ஒரு முறை தான் பண்ணாரு, எல்லாம் மாறி போச்சு. டோட்டலா மனிதர் பரிசுத்தமான. அல்லேலூயா. அப்போ தெளிவாக சொல்லுகிற வசனம் பாருங்க, ரத்தத்தினால மீட்பே இல்லை. இன்னைக்கு அந்த ரத்தம் தான் எல்லாத்தையும் மாற்றுது. ஒரே ஒரு நடந்த கதையை சொல்லிட்டு நான் சாட்சிக்கு போயிடுவேன். பெரிய டாக்டர், பெரிய டாக்டர். அவரை மாதிரி அனாட்டமி படிச்சவங்க, உடம்பு கூர்க்குறா எஞ்சிச்சா நரம்பு தசை உள்ள ஒரு அணுவா ஆராய்ஞ்சுவாரு. அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்னையா உங்க இயேசு சொல்றது நம்பவே முடியல. இயேசு ரத்தத்தால கழுவுனா
பாவம் போயிடுமா? எப்படியா போகும் பாவம்? எப்படி பாவம் போகும்? ரத்தத்தை கழுவிட்டா பாவம் போயிடுமா? ரத்தம் முதல்ல எவ்வளவு அழுக்கு தெரியுமா? இருக்கிறதுல ரொம்ப கேவலமான அழுக்கு பிடிச்சது ரத்தம். ஏன்? அது காலில இருந்து கிளம்பி நேர கிட்னிக்கு போய், கிட்னில இருந்து கல்லீரல், மண்ணீரல், அப்படியே இதயத்துக்கு போய், அப்படியே தலைக்கு போய், மூளைக்கு சுத்தி, அப்படி இப்படி இறங்கி இப்படி வந்து கடைசியா கிட்னிக்கு வரும்போது அது எவ்வளவு பெரிய அழுக்க வரும் தெரியுமா? அப்புறம் கிட்னி அதை சுத்தப்படுத்தி திருப்பி பம்ப் பண்ணி அனுப்புது. இப்படிப்பட்ட ரத்தம் ஒரு மனுஷ உடம்பே ஒரு நாற்றம். அதற்குள்ள இருக்க ரத்தம் எப்படி வந்து சுத்தமான ரத்தமா இருக்கு? ரத்தமே அழுகுதான். அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்த தான் 2 கிட்னி ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த 2 கிட்னியா இல்லைன்னா ரத்தம் புதுப்பிக்கவே படாது. டெய்லி இந்த ரொட்டேஷன் நடந்துட்டே இருக்கு, இந்த ரீசைக்ளிங் நடந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அழுக்கான ரத்தம் எப்படி ஒரு மனுஷனோட பாவத்தை நீக்கும்? நயமான கேள்விதான் இல்லையா? ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. 1:35 அதில் வாசிச்சு பாருங்க. ஏன் இந்த ரத்தம் மட்டும், இயேசு ரத்தம் மட்டும் அப்படி பண்ணுதுன்றதுக்கான ஒரு இது. 1:35 வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஐயோ அல்லேலூயா. ஐயா நல்லா கவனிங்க. மனிதனும் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு பிறந்த குழந்தை அல்ல இயேசு. பரிசுத்த ஆவியின் பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உனக்கு உன்னதமானவரின் பலன் வந்து அதன் மூலமாய் கரு உண்டாகும் என்று எந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய உடம்பு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம்ஸ் 2 இருக்கும். இயேசுவோட இடத்துல பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. இயேசுவுக்கு தொப்புளே இருக்கு. அம்மா வயிற்றுல இருந்து வந்தவங்களுக்கு தொப்புள் இருக்கும். கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது. அப்போ ஏன் இப்படி பண்ண போட்டிருக்கு? நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். அதெல்லாம் மேட்ரு. எந்த மனிதனுடைய பாவத்திலிருந்து ஜனிக்கப்பட்டவர் இயேசு அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உருவானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கரு உண்டாக்கப்பட்டதுனால் அந்த பரிசுத்த ஆவியின்குள்ள ஓடுற அந்த ரத்தம் எவ்வளவு பரிசுத்த ரத்தமா இருக்கும்? அது ஏங்க பாவத்தை நீக்க முடியாது? அல்லேலூயா. அந்த மனிதனுக்கு சொன்னார்கள், உங்களை போல என் தெய்வம் அப்பா அம்மாவுக்கு பிறந்த தெய்வம் அல்ல, அவர் தேவனுடைய சரீரமாக தேவனுடைய ரத்தமாய் வந்த அந்த ரத்தம் அது இயேசுக்குள்ள ஓடுகிறபடியால் அந்த ரத்தத்தினால பரிசுத்த மீட்பு உண்டு. அல்லேலூயா. அப்போ ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அது பரிசுத்தமான ரத்தமா இருக்கணும். அந்த ரத்தம் இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து எங்கேயும் இந்த பரிசுத்த ரத்தத்தை பார்க்க முடியாது. இயேசு ஒருவரே தவிர. அதனால இயேசு வந்துட்டாருனே டோட்டல் சேஞ்சிங். இயேசுன்றது ஒரு அருமையான ஒரு மிஷின். அதுக்குள்ள எவ்வளவு கேவலமானதை போட்டீங்கனாலும் அந்த பக்கம் உங்களுக்கு டேம் நியூவா பிராண்ட் நியூவா கொண்டு வந்து மாத்திடும். அதனாலதான் 8 கொலை பண்ணவன், 10 கொலை பண்ணவன், 50 ரேட் பண்ணவன், 25 குடும்பத்தை அழிச்சவன், எத்தனையோ ஜெயில இருந்தவன், 20 வருஷம் ஜெயில இருந்தவன், குடும்பத்தை பார்த்தவன், என்னென்னமோ பண்ணவன், அத்தனை பேரும் ஒரு நிமிஷத்துல மாதிரி பைபிள் எடுத்துக்கிட்டு இயேசுக்காக ஊழியம் பண்ண போன சாட்சிகள் நிறைய. இது இயேசுவால மட்டும்தான் செய்யும். சரி, இப்ப நான் என்னுடைய கதைக்கு வரேன். நான் சினிமாக்காரனா இல்லை, அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, வெள்ளட்டா நான் வந்தவன். ஆனால் இந்த சினிமா எனக்கு தொழிலாக மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சது, ஒரு நாள் நினைச்சதில்லை. நான் எங்கள் அப்பா ஒரு லெதர் எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் வச்சுருந்தாரு பெரியமேட்டில். அங்கே தான் நான் போய் காலேஜ் முடித்தேன். இங்கே தான் விவேகானந்தர் நான் படித்ததில் செயின்ட் பால்ஸ் போஸ்டர். அதை போய் நான் பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த ஸ்கூலில் ஆட ஆரம்பிச்சு டான்ஸ் ஆடி, அப்போலாம் இன்றைக்கெல்லாம் டிவியை திறந்தா 500 பேர் குட்டி குட்டிலாம் கூட டான்ஸ் ஆடுது. ஆனால் அன்னைக்கு டான்ஸ் ஆடவே மாட்டாங்க. யாரோ ஒரு 5% பரதநாட்டியம் ஆடுவாங்க, அவ்வளோதான். டான்ஸே யாரும் ஆட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது 80s. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது 6th 7th அந்த டைமில் நான் வந்து அப்போவே நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மைக்கேல் ஜாக்சனை பார்த்து அது விளையாட்டா போய் ஸ்கூலு அப்படியே கொஞ்சமாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகும்போது இன்னும் அதிகமாச்சு. காலேஜ் போகும்போது இன்னும் அதிகமாச்சு. நிறைய மொமெண்ட் ப்ரைஸ்லாம் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு பாருங்க. அப்புறம் காலேஜ் முடிச்ச பிறகு என்ன பண்ணுறது தெரியல. ஒரு விளையாட்டாக என் கூட இருந்த பையன் சினிமாவில், அவங்க அம்மா நாடக நடிகை, ஆனால் அம்மா போயிட்டான். அவன் வந்து என்ன சினிமாவுக்கு வாங்க நான் சொன்ன பொண்ணே போட்டு வீட்டில் அதெல்லாம் வரமாட்டேன். இல்லைடா நீ ப்ரொஃபஷனாக வேண்டாம், சும்மா 2 வருஷம் வந்துட்டு போ, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் போய் பார்த்துட்டேன், செம்ம பணம் வருது,
சூப்பராக இருக்குது, பார்க்காத ஊர்லாம் போகிறோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. வந்து எங்கள் அம்மாவை சண்டை பிடிச்சி சாப்பிடாம இருந்து அப்போ வந்து 10,000 ரூபா கட்டினா போதும் சினிமாவுக்கு. இன்றைக்கி 4 லட்ச ரூபா. அப்போ 10,000 ரூபா கட்டி நான் போயிட்டேன். அது உள்ளே போயிட்டு அழுது கெஞ்சி போய் சினிமா உள்ளே போயாச்சு. எனக்கு அப்படியே சினிமா புதுசாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 360 டிகிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே கலராக அப்படியே பிரைட்டாக சூப்பராக இருந்தது. நான் எல்லாரும் நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போகும்போது சிகரெட்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு என்னடா இருக்குது இதை போய் நான் பிடிக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி பீர் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் தொட்டு நக்கீலாம் பார்த்துருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 18 வயசுலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, என்னன்ட்டு அந்த தெரிந்து கொள்கிற அந்த மனப்பான்மையில நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை கண்டினியூ பண்ணதில்லை. ஆனால் சினிமாவோட போன மாதிரி இதெல்லாம் பண்ணால் தான் உன்னை சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி கண்டிஷன். நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். உள்ள நுழைஞ்சவனையே எனக்கு ஆண்டவருடைய கிருபையால். அப்போ எனக்கு ஆண்டவர் பெருசாக பழக்கமே இல்லை, சர்ச்சுக்கெல்லாம் போகாதவர். எங்கள் அம்மாவுடைய வழியில் நான் இந்துக்கள் வழியிலேயே நான் போக ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா இறந்துட்டார் 82. அப்போ நான் வந்து ஃபுல் எங்கள் அம்மா அவங்க இதில் கொண்டு போயிட்டாங்க. இன்னோட எனக்கு எங்கள் அப்பா நோபல் பேர் வச்சார், ஞானசானம் கொடுத்து சிஎஸ்ஐயில். ஆனால் அந்த பேர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிடுச்சு. எங்கள் அம்மா கூட போய் அவங்க செய்கிற மண் சோறு, அது சாப்பிட்றது, அந்த கோயிலுக்கு வேப்பலை கட்டிட்டு சுற்றுறது, இதெல்லாம் கூட எங்கள் அம்மா என்ன பண்ண வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் அதனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. அப்பாவுடைய அந்த கிறிஸ்டியானிட்டியே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நான் இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். சினிமா போகும்போது எனக்கு வந்து எல்லாமே புதுசாக தெரியும்னு சந்தோஷம் தாங்க முடியல. நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். பிரபுதேவா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பிரபுதேவாவுக்கு அதுக்கு 92 நான் போனேன். அதுலேருந்து அவர் என்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. எல்லா பாட்டிலையும் அவர் விட ஆரம்பித்தேன். ஒரு மாதத்துக்கு நான் 30,000 ரூபா சம்பாதிச்சேன். அன்னைக்கு 93 30,000 ரூபா இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் சமானம். ஒரு 21 வயசு பையன் 20 வயசு பையன் 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சா எப்படி நல்லா தான் இருப்பான். அப்போ சினிமாக்குள்ள வாய்ப்பே கிடையாது. நான் நல்லவனாக தான் போனேன். ஆனால் சினிமா தான் எனக்கு கெடுத்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். நான் கெட்டு போனேன். நான் அதை விரும்பினேன். ஏன்னா என்னை யாரும் சேர்த்துக்கல. ஏன்னா சிகரெட் பிடிக்க மாட்டேன்றேன் நான். அதனால எனக்கு அப்புறம் சினிமாவில் சிகரெட் பிடிக்கணும் சும்மா கையில் வச்சுக்கணும். அப்போ தான் பந்தா இப்படி விளையாட்டாக பந்தாவதாக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமாக இழுத்து 2 பேக்கெட் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடன்னு சினிமாவில் நான் முன்னேற ஆரம்பித்தேன். எல்லா ஹீரோக்களுக்கும் நான் தெரிய ஆரம்பித்தேன். அது எல்லாரோட பிகினிங் பார்த்தீங்கன்னா நான் அவங்க பக்கத்தில் ஆடிட்டேன். நான் ஆடாத பாட்டே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பிரபுதேவா பாட்டு மட்டும் இல்லை, எல்லாரோட ஹீரோக்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். அப்படி எல்லாமே ஸ்பீடாக போக ஆரம்பிச்சது. வாழ்க்கையில் எல்லாமே சீக்கிரம் கிடைச்சது. அப்போ எனக்கு என்ன பண்ணது தெரியல. எக்ஸ்ட்ரா பணம் வீட்டுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்தா போதும், மீதியெல்லாம் எனக்கு தான். ஒரு 25 ஜீன்ஸு, 30 டிஷர்ட்டு, தொப்பி, கண்ணாடி, பைக் வாங்கி ஆல்டர் பண்ணுறது, இப்படி டிஸ்கோ தேக்கு கூத்து கும்மாலும் அப்படி போக ஆரம்பிச்சு. அப்படியே விளையாட்டா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேர் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, நீ பீர் குடிச்சின்னா நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, உன் கண்ணெல்லாம் அப்படி இருக்கு, பீர் குடிச்சா நல்லா உப்பிடும் பண்ணோம், அழகாயிடுவேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. அதை நான் கூட பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய நடிகர் பாட்டி வச்சார். யாரும் ரஜினிகாந்த், எஜமான் ஒரு படம். அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு பாட்டி உங்களுக்கே தெரியும், ரொம்ப சங்கர சினிமா அதிகமாக பாட்டி அப்போ நடக்கும். அப்போ ஏதோ ஒரு பாட்டி, அது எதமான ஏதோ ஒரு படம். அந்த டைமில் பாட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரு இல்லை போயிட்டாரு. ஆனால் நாங்கள் பிடிச்சிட்டு குமாராட்சி. அப்போ ஒருத்தர் என் கூட இருந்த சீனியர் டான்சர் வந்து இந்த பீர் குடிக்கிற பசங்களாம் அப்படி ஓட போயிருக்கேன்னு கேவலமாக சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. எனக்கு நான் எப்படி சொல்லிட்டாரு, நீங்க என்ன குடிப்பீங்க? நான் சொன்னார், நான் விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, அதெல்லாம் ரொம்ப ஜின்னு, ரம்மெல்லாம் குடிப்போம். நீங்களாம் சின்ன பசங்கடா, பால் குடிக்கிற பசங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசிட்டேன். பிசாசுடைய தந்திரமே அதான் பாருங்க. எனக்கு என்னுடைய ஈகோ டச் ஆயிடுச்சு. இவன் யாரா இவரோட அவர் பின்னாடி தான் ஆடுறாரு. நான் பிரபுதேவா பக்கத்துல ஆடுறேன். எல்லா ஹீரோ பிரபுதேவா பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல கேமராக்கு முன்னாடி ஆடுறது சாதாரண விஷயமே கிடையாது. பிரபுதேவா ஆடுற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவரை மாதிரியே ஆடணும், இல்லைன்னா அங்கே நிற்கவே முடியாது. அந்த அளவு நான் ஆடுறேன். இது முடியுது, ஏன்னால பிடிக்க முடியாது. எனக்கு அப்படி போய் என்னோட ஈகோ டச் ஆயிடுச்சு. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வாலிபர்கள் யார் இருக்கீங்க சொல்றேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாத்தான்னு சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லல. ஆனால் ஃப்ரெண்டை வைத்து பேசுவான், ஜாக்கிரதையா இருக்க. நான் அப்படிதான் சில ஃப்ரெண்டால தான் போனேன். அந்த ஃப்ரெண்டெல்லாம் கெட்டதான் நான் சொல்ல வரல. அந்த பேச்சு அந்த 18-20 வயசு பையனை வந்து திமுறாகிடும். அந்த 21 வயசுல ஒரு திமுர் இருக்கும் உடம்புல, ஒரு பலன் இருக்கும்ல. எல்லாருக்கும் ஆம்பளை பொம்பளை எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த ஒரு பலன் இருக்கும், ஒரு கர்வம். அவனோட என்னை சொல்லிட்டான், ஏன் முடியாது என்னால் சாதிச்சு காட்டுறப்பான்னு சொல்லிட்டு நான் பிடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பழக்கமே இல்லை. நான் கடனை ரொம்ப, அதுவும் கொஞ்சம் குடிச்சாலும் பரவாயில்ல, அவன் என்னை பெருமையாக பேசுறதுக்காக ஓவராக குடிச்சு ஜாஸ்தியாக மயக்கடிச்சு விழுது வாந்தி எடுத்து அவமானப்பட்டு அப்புறம் ரொம்ப
ஈகோ டச் ஆகி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு மார்க் போட்டு வாங்க பார்த்தீங்களா, உன்னோட நான் எவ்வளோ மார்க் வாங்குற மாதிரி, அதே மாதிரி அவனோட நான் எவ்வளோ பிடிச்சி காட்டுற மாதிரி சொல்லிட்டு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சு இப்படியே போய் அதுக்கப்புறம் பின்னாடி என்ன கேவலமா பேசின அதே ஆளே என் பின்னாடி வந்து நோபல் எவ்வளோ அதிகமாக பிடிக்கிறோம், இவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்கு மேலே வந்துட்டானே அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் பயங்கர சந்தோஷமாயி பிசாசுடைய 2வது தொந்தரவு புகழ். இன்னைக்கு இளைஞர்கள் இளமையான வாலிப பிள்ளைகளுடைய தூண்டுறதுனால புகழ் தான் எல்லாரும் பிடிக்கும். அது வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பின்னாடி அதுவும் என்ன கேவலமா பேசுறது என் பின்னாடியே வந்து இப்போதான் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஒரே மாசத்துல அவங்க பாட்டு அடிக்கிறான் அப்படி சொல்லும் போது அதுல எதுவும் பெரிய கிக்கு, அதுல அவங்க சொல்றதுல பெரிய புகழ்ச்சி. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். நம்ம ஈகோவை டச் பண்றது பிசாசுடைய தந்திரம். 2வது நம்மளை புகழ்றது பிசாசுடைய தந்திரம். விழுந்துருவே விட்டுறது வாலிப பிள்ளை. நான் அப்படிதான் விழுந்து போனேன். அதுக்கப்புறம் அந்த தந்திரத்துல விழுந்தவொடனே எனக்கு கண்ணு மறைச்சிச்சு. புகழ் என்னை பத்தி பேசணும் ரொம்ப அடக்கமான பையன், யார்ட்டையும் பேசாத பையன். அங்க டான்சர்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் கூட எல்லாம் கூட பழக ஆரம்பிச்சேன். எல்லா ஆர்டிஸ்டோட நான் வரும்போது தான் சிம்ரன், ஜோதிகா இருந்தாலும் எல்லாம் என் பேட்ச் தான். அப்போ அவங்களோட எல்லாருடையும் அந்த நட்பு கிடைக்க ஆரம்பிச்சோம். பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அவங்க செஞ்ச எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். அவங்க சொன்ன அதே விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, சின்ன எல்லாத்தையும் குடிக்க ஆரம்பிச்சேன். கடை முன்னேற ஆரம்பிச்சேன். நிறைய பேர் புகழ் வந்தது, ஒரு பக்கம் பணம் வந்தது. பிரபுதேவா கூட ஆடி அதே நேரத்தில் நான் இதையே சைலண்டா பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பிசாசு அதோட இடத்துல இன்னொன்று கொண்டு வந்தான். கஞ்சாவை கத்துக்கிட்டேன். ட்ரெயினில் இருக்கிற நாங்கள் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டெல்லி இன்னைக்கெல்லாம் டெல்லி போனால் இன்னைக்கு காலையில் இருந்தால் அடுத்த நாள் மத்தியானம் போயிடும். அப்போ நான் சொல்கிறது 93 பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுக்கு 3 நாள் ஆகும், பாம்பே போக 2 நாள் ஆகும். ஷூட்டிங்கு பல ஊர் போகும். நீங்கள்லாம் போகவே முடியாத ஊருக்கு நாங்கள் போவோம். டார்ஜிலிங்கு, அப்புறம் நேபாள், அப்புறம் இமயமலை அந்த பார்டரு, சைனா பார்டரு, ஜப்பான் பார்டரு, அப்புறம் அந்த ஐஸ்லாம் இருக்க பாருங்க, ஹீரோலாம் ஆடுவாங்க, அந்த ரொத்தாங், சோலாங், அந்த மாதிரி ஐஸ் பிரதேசம், அப்புறம் அந்த எல்லோரா குகை, அப்படி நீங்கள் ராஜஸ்தான் பாலைவனம், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பிகானீர், ஜெய்சால்மேர், இப்படி பல இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீனரி நல்ல அருமையான பிளேஸ், ஷூட்டிங் தகுந்தடம். இப்படி நிறைய டிராவல் பண்ணுறதா எங்கள் வாழ்க்கை. எங்களுக்கு 30 நாளில் ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நாள் டிராவலிங் பண்ணுறாங்க. 20-25 நாள் கூட இருக்கும் டிராவல். அது எங்கே ஹைதராபாத், இல்லைன்னா பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், ஏதோ ஒரு இடம் சுற்றிட்டே இருக்கும். இந்தியா முழுக்க, இந்தியா சுற்றி அப்படி போகும்போது ட்ரெயினில் ஒருத்தர் கற்று கொடுத்தோம். ட்ரெயினில் இருக்க அந்த பாத்ரூமில் போயிட்டு எப்படி கஞ்சாவை எடுக்கணும், எப்படி கசக்கணும், எப்படி போடணும்னு பண்ணி கொடுத்தோம். அவங்க நண்பர் அதை பிடிக்க ஆரம்பிச்சேன். கடன்னு அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ குடிக்கிறது என்ன போச்சு, போர் அடிக்குச்சு குடிக்கிறது. கஞ்சா நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் கஞ்சாவில் போக ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மார்வாடி ஃப்ரெண்டு, வெளியிலேருந்து ஃப்ரெண்டானாரு. அவர் வந்து வேற ஒரு சொல்லி கொடுத்தாரு. அது பேர் பாங்குன்னு ஒரு போதை. அந்த போதைக்கு பேர் பாங்குன்னா அது வந்து ஒரு மூலிகை, அது வெள்ளை கலர்ல இருக்கும். அதை எடுத்து பாலில் போட்டு கலந்து குடிச்சிட்டு ஒரு 4 கிலோ ஸ்வீட் சாப்பிடணும், பால் போகும். அதை சாப்பிட்ட உடனே தான் அந்த போதை ஏறும். இது பயங்கரமா மூளையை பிடிச்சி அடிக்க பாருங்க. அதுல போய் கொஞ்ச நாள் இருந்துச்சு, பிடிச்சிட்டே இருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கஞ்சால இருந்து போர் அடிச்சா உடனே அங்க எல்லாம் மாத்தி பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு இதுவோம். இப்போ பொள்ளாச்சி போகிறோம், அங்கே போச்சுன்னா அங்கே முந்திரி சாலை இருக்குன்னா அதை வாங்கி குடிக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம், அங்கத்தில் வேற ஒரு கல், ஒரு மரத்து கல் ஒன்றா அதை வாங்கி குடிக்கிறது. எல்லாமே போர் அடிக்குது பாரு. புதுசாக ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க. பேரலா நம்ம பெசன் நகரில் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் பெசன் நகரில் பீச் கிட்ட மண்ணுக்கடியில் புதைச்சி வைப்பாங்க. ஒரு சுண்ட கஞ்சின்னு ஒரு வெறும் கஞ்சி, அதை வந்து ஏதோ ஒரு பவுடரு, மயக்க மருந்து கலந்த பவுடர் புதைச்சி வச்சிருவாங்க. அதை வந்து 1 மாசம் கழிச்சு தூண்டி எடுத்தாங்கன்னா போதும். இது இப்படி நான் குடிக்காதே கிடையாது. எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ குடிக்க ஆரம்பிச்சேன். நான் பாம்பே போவோம், நிறைய ஷூட்டிங்காக. அங்கே போய் அங்கே இருக்கிற பசங்களோட அந்த தாராவின்னு ஒரு இடம், பாம்பே ஷூட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாயகன் படத்தில் கூட வந்துருக்கோம். ஒரு தமிழ் ஆளுநருக்கான பேர் தாராவி. அங்கே இருக்கிற தமிழ்கார பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்க என்ன வேற ஒரு போதை கொண்டு போகிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்ட மாட்டீங்க, இன்னும் தமிழ்நாட்டில் வரல. பாம்பே ரொம்ப ஃபேமஸ். அண்டர் கிரவுண்ட் டான்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸ்னேக் பைட்டுன்னு ஒரு போதை. இவரோண்டு பாம்பு எடுத்து நாக்கில் கடிக்க வச்சு போதையாக்கு. சாக்கரில் பயங்கரமான போதை. அது ஸ்னேக் பைட். பாம்புல எவ்வளோ பெரிய பாம்பு இல்லை, சின்ன பாம்பு. அந்த பாம்பு எங்கேயோ இருக்கும், அது அந்த போதை ஆளு தான் தெரியும். அதை எடுத்து அவன் சாப்பாடே போட மாட்டான், அதை ஏதோ ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்குவோம். அது பசி
தொடர்ச்சியாக 3 நாள் வச்சுருப்போம். நம்மள மாதிரி போய் நாம் போதையில் இந்த போர் அடிக்குதுவா, இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம், விஸ்கி போர் அடிக்குது, கஞ்சா போர் அடிக்குது, அதெல்லாம் போர் அடிக்குது, வேற எதாவது போகலாம் வேற எதாவது போகலாம், சாராயம் போர் அடிக்குது, எல்லாத்தையும் போர் அடிக்கிறோடனே நம்ம அடுத்து ஏதோ இதுன்னு சொன்னோடனே இதுக்கு நான் போய் என்னன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அந்த பாம்பு வந்து பட்னி போட்டு வச்சிருப்பான், நம்ம நாக்கை நீட்டினோம்னா அந்த நாக்கில் விடுவான், அது ரொம்ப கோபமாக இருக்கனால நாக்கில் ஒரு போட்டு அதுக்குள்ள ஒரு விஷம் இருக்கும் பாருங்க, அந்த விஷம் வந்து நம்ம சாகடிக்காது, அது பயங்கரமான போதை கொடுக்கும். ஏன் நாக்கில் அடிக்கிறாங்கன்னா நாக்கில் அடிச்சா தான் டேஸ்ட் பட்ஸ் இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம அம்மாவோ ஒய்ஃபோ கொஞ்சம் உப்பு போட்டு வாயில் வச்சுப்பா இவ்வளோ உப்பா இருக்கு, ஐயோ என்ன இவ்வளோ புளிப்பு இவ்வளோ காரம், இவ்வளோ சர்க்கரை போட்டிய காஃபியில், ஏன் அப்படி சொல்கிறோம்? நாக்கில் தான் அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கு, சுவையூட்டி அந்த இது குமிழ். அதனால இந்த அடிச்ச உடனே மூளைக்கு வரும். அந்த விஸ்கி பிராண்டி கஞ்சா பாங்கு மாதிரி இல்லை, இதை அடிச்சா சந்திர மண்டலத்தில் மிதக்கிற மாதிரியே அப்படி ஒரு போது. ஒரு வாட்டி கடிக்க வைக்கிறதுக்கு பாம்பை நாக்கில் 5000 ரூபா. எப்போ 1994 5000 ரூபா. அப்பவே அவ்வளோ காஸ்ட்லி, அதை யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிடிச்சா போலீஸ் ஜெயில் தான், நான் வேலை கேஸ். எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்கு பேசிக்காக ஒரு தைரியம் ஜாஸ்தி. பைக்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 90-100 மேலே தான் ஓடுவேன், அப்படி தான் ஓடுவேன், சத்து போவேன் இந்த மாதிரி. அப்படி தைரியம் என்னாவது பார்த்தா நம்ம பிறவையிலே தான் இருக்கு. அதனால இதை போடணும்னு பண்ணிடணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நம்ம பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பிளான் போட்டு திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கோம். எல்லா டான்சர்ஸ்லாம் போன பிறகு ஷூட்டிங் பண்ணணும். ஆனால் எங்கள் பேட்டில் இருக்க அன்னைக்கு அந்த ஹீரோக்கு கால் அடிபட்டுச்சு, அதனால் ஷூட்டிங் அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, எனக்கு ரொம்ப வருத்தம், சார் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இந்த ஒரு போதையை மட்டும் நம்மளால் பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு வந்தால் திரும்பி வருவேன்னா எனக்காக ஒரு நாளைக்கு இந்த கூட்டு போகணும், கண்டிப்பாக வரேன். சென்னை வந்துட்டாலே காலையிலே பிடிக்க ஆரம்பிச்சு. ஷூட்டிங் இல்லைன்னா காலையில், ஷூட்டிங் இருந்தால் சாயந்தரம். ஒரு வேளை 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போனால் 2 மணிக்கு வந்து குடிச்சிட்டு திரும்பி போய் தூங்கி அந்த நாத்தாவாயோட 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு திரும்பி ஷூட்டிங் போகும். குடிக்காம என்னால் இருக்க முடியாது. 92 99 வரைக்கும் 7-8 வருஷம் என் உடம்பு அப்படி கெடுத்துருக்கு. கொஞ்சம் கெடுக்கலங்க, சாதாரண கஞ்சா பாங்கு அப்படின்னு, அப்புறம் என்னென்ன போதை என்னென்ன இருக்கு, ஓட்கா, அப்புறம் சுண்டகஞ்சி, சாராயம், கல், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போட்டு இந்த உடம்பை நான் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கேன். அப்படி நான் பண்ணுவேன். சாயந்தரமான குடிச்சிட்டு வருவேன். என் ஒய்ஃப் எங்கள் அம்மாவும் வாசலையே படுத்துருப்பாங்க எனக்காக. ஏன்னா 1 மணி வரைக்கும் தான் வருவேன், 1 மணிக்கு தான் வருவேன். என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பைக்கை சாய்ச்சிப்பேன், காலமெல்லாம் சூடு வச்சுப்பேன். எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சிப்பாங்க, என் ஒய்ஃப் என்னை கொண்டு போய் படுத்து வைப்பாங்க, எங்கள் அம்மா ஸ்டாண்ட் போட்டு வருவாங்க. இப்படி தான் என் வாழ்க்கை. ஆனால் காலையிலேருந்து கரெக்டாக ஷூட்டிங் பண்ணுவேன், கரெக்டாக டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் கரெக்டாக. சாயந்தரம்னா நல்லா பிடிக்க முடியாது, எனக்கு இப்படியே கை உதவுற கண்டிஷன்லாம் வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியுது என்னால் இதுலேருந்து வெளியே வரணும். அடிமை சிகரெட்லாம் வாழவே முடியாது. 2 பாக்கெட் சிகரெட் 3 பாக்கெட் சிகரெட் மினிமம் 2 பாக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு. 20 சிகரெட் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, இயேசு பற்றி கவலையே கிடையாது. எங்கள் அம்மாவோட அந்த சாமியை பற்றி கவலை கிடையாது. என் ஒய்ஃபும் இந்து, அவங்க தெலுங்கு, அவங்களும் இந்து, அவங்களும் இந்த பள்ளியில் தான் போனாங்க. அதனால் யாரும் இது பண்ணல. நான் பாடி என் இஷ்டப்படி ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜாலியாக இருந்தேன். அப்போ என் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். அவர் சினிமாவிலேருந்து ரசிக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர், நான் டான்ஸர் மாதிரி ஒரு ஃபைட்டர். அவர் இயேசு பற்றிலாம் சொல்லிட்டே இருக்கார். எனக்கு அதனால பார்த்தாலே போவோம், இவர் ஏன் வராது. அவர் என்னை தேடி வருவார். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு சொன்ன சாமி கிளம்பு, இயேசு உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவர், நான் பிறக்கும் போதே தெரியும் ஞானஸ்தானம் கொடுத்து சிஎஸ்ஐயில் நோம்புன்னு பேர் வச்சு நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன். நான் அப்படி கன்வெர்ட்லாம் கிடையாது. அப்படின்னா நான் அவங்க திமுறாக பேசிட்டு அவர் இருந்தாலும் எனக்காக சோம்புவார். அவர் யாருன்னா அவர் ஒரு பெரிய ரவுடியாக இருப்பார். அவரோட சாட்சி சின்னதாக சொல்கிற போது சாராயத்தை வீட்டிலேயே காய்ச்சி குடிப்பார். ரஜினிகாந்த் கமலஹாசனோடைய 1970s ஃபைட்டர். கமலஹாசன் ரஜினிகாந்தோட படத்துலலாம் ஃபைட்டராக அடி வாங்கிட்டு ஓடுற ஆள் அவர் பெரிய ரவுடி. அவர் பேர் முத்து, அவர் வடபடியிலேருந்து இருந்தார். ஆனால் அவர் எல்லாம் முரடன் முத்துன்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு பயங்கரமான ரவுடி. சாராயத்தை வீட்டில் காய்ச்சுவார். சாராயத்தில் என்ன போடுவார் தெரியுமா? அவர் சொன்ன சாட்சி, பள்ளியோட வாழை கட் பண்ணி போடுவார். கேட்கவே உங்களுக்கு ஐயோன்னு இருக்க. பள்ளியோட வாழை கட் பண்ணி 5 பள்ளி வாழை கட் பண்ணி இந்த வாழை அப்படி துடிக்க அந்த சாராயத்தில் போட்டு பேட்டரி இருக்கு பாருங்க, நம்ம பேட்டரி டார்ச் லைட் பேட்டரி, பெரிய பேட்டரி, அந்த பேட்டரியை அறுத்திங்கன்னா கருப்பு கலரில் தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா, ஜிங்க் துத்தனா, அந்த ஜிங்கோட வாட்டர் அப்படியே உள்ள போடுறது. அப்புறம் நம்ம சினிமாலாம் பழைய படத்தெல்லாம் பார்க்கணுமா, கோவம் வந்துச்சுன்னா அது என்னது ஒரு அரளி
அடிச்சு குடிச்சு ஈரல் செத்துரும், பார்த்துருக்கீங்க நிறைய பேர். அப்போ அந்த அரளி விதைய அப்படியே எடுக்காம அந்த அரளி விதையை காய வச்சு அது மேல இருக்க தோலை மட்டும், இந்த காஞ்ச சருகை மட்டும் எடுத்து அது உள்ள போட்டு காய்ச்சி அப்படி குடிக்கிறாரு. இது பத்தாதுன்னு போதை ஷூட்டிங் ஸ்பாட்ல போதை வரணுன்றதுக்காக, குடிக்க முடியாததுக்காக நேராக போயிட்டு பெயிண்ட் ஷாப்ல போயிட்டு அந்த வார்னிஷ் பார்த்தீங்கன்னா அந்த பல இருக்கு அடியே நமக்கு வார்னிஷ், இந்த வார்னிஷை குடிச்சா போதும் அப்படியே குடிச்சிடும். அப்பேற்பட்ட ஆளு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பகுதியில் தான் வாழ்ந்திருக்காரு. அன்னைக்கு அகோரிகள் சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க. அகோரிகள் யார் தெரியுமா? கேள்விப்பட்டீங்கன்னா நான் கடவுள் ஒரு படம் வச்சு பல நீங்கள் படம் டிவியில் பார்த்துருக்கோம். ஆரியர் நடிச்ச படம். பாடி ஃபுல்லாக அம்மனமாக இருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிட்டு இருப்பாங்க, எரியிற பணத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க தான் அகோரிகள். அன்னைக்கு அந்த குரூப் இங்கே இருந்து குன்றத்தூர் பகுதியில், இப்போல்லாம் காசிக்கு போயிடுச்சு அந்த குரூப். இந்த மனுஷன் போதையில தலைகால் புரியாம அன்னைக்கு யார் இருப்பாங்க குன்றத்தூர்ல? ஏதோ அந்த கோயில் ஒன்று இருக்கும், 4-5 வீடு இருக்கும், அவ்வளவு. அந்த அங்கதான் இருந்துட்டு சினிமாவில் வேலை பார்த்துருக்காரு. அவர் போதையில என்ன பண்ண தெரியாம இவரும் போய் அந்த குரூப்போட கஞ்சா அடிச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த எரியிற பணத்தெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிட்டாரு. அவ்வளோ கேவலமான ஆளு. அவரை இயேசு தொட்டு அவரை மாத்திட்டாரு. அவர் ஒரு பாஸ்டர் அடிச்சிட்டாரு, ஏதோ நடந்துச்சு. இவருக்கு அப்புறம் ஒரு பெரிய வியாதி வந்து கடைசியில் அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணி தான் நல்லாச்சு. அப்போ அந்த இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ இந்த தெய்வத்தை நான் எப்படி கண்டுக்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இயேசுவை. அப்போ ஆண்டவர் அவருக்குள்ள மைண்ட் என்ன வச்சார் தெரியுமா? ஒன்ன மாதிரியே எவெல்லாம் சினிமாவில் போதையில் இருக்கானோ அவனுக்குலாம் நீ போய் ஜெபம் பண்ணு. அவர் தேடி வந்த அவள் நான் என்னை தேடி வர்றது. அவர் என்னவோ தெரியல, என்ன வளைச்சு என் வீட்டுக்கு வருவார். எனக்கு அந்த பார்த்தாலே நான் ஓடுறேன். அவர் என்னை தேடி வருவார். என்னை தேடி வருவார். தலையில கை வைப்பார், நான் அப்படி தள்ளி விடுவேன். தள்ளி கை வைக்காதீங்க அப்படின்னு. இல்லை பிரதர் வாங்க பிரதர் நான் சொன்னேன் பாரு, நீ அப்புறம் வந்து ஜெபிக்கிறேன்னு வைங்க, அப்புறம் குடியை விடு, சிகரெட் விடு, கஞ்சா விடுன்றீங்க. அதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனால் உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, கையெல்லாம் உதறுது, பவர் கம்மியாகுது, எனக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன வயசானது? 27 வயசு, 28 வயசு, 29 வயசுலேயே நான் அந்த கூட்டு நாசம் ஆகிட்டேன். ஒரு 7-8 வருஷம் என்னென்ன கெடுக்க முடியுமோ கெடுத்தாச்சு. ஆனால் அவர் என்னை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் ஒரு நாள் எங்கள் அம்மா தொந்தரவு பண்ணி, ஏன்னா எங்கள் அம்மா அப்போ தான் 59 வருஷம் முருக பக்தியாக இருந்த எங்கள் அம்மா. அவர் சொன்ன பிறகு இயேசு எடுத்துட்டாங்க. என் தம்பி அம்மாவை எடுத்துட்டாங்க, என் ஒய்ஃபும் எடுத்துட்டாங்க. நான் மட்டும் வரவே மாட்டேன். அவங்கெல்லாம் வந்து சரி அவர் சொல்கிறாங்க ஜெபிக்கணும்னு சொன்னோடனே தலையில் சரி கை வச்சேன். சரி வச்சு ஜெபிக்க. அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு சில மாற்றங்கள் வந்தது. என்னன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், தூக்கம் போயிடுச்சு. எவ்வளோ போதையில் வந்து படுத்தாலும் ஒரு 1 hour தான் படுப்பேன், தூக்கம் போயிடும். ஏன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பார்க்குறேன், ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது. டெய்லி வந்து கரெக்டாக ஃபுல் போதையில் 1 மணிக்கு படுப்பேன், 2 மணிக்கெலாம் முழிப்போம். முழிப்பு எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டீங்கன்னா நைட் தூக்கம் வருமா? வராது இல்லையா? வராது இல்லையா? அப்படி எனக்கு ரைட் ஆயிடுச்சு. நைட்டு 2 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறேன். அவ்வளோ டைமில் கண்ணு வந்து ஷூவை கூட நான் கட்ட மாட்டேன், அவங்க தான் கட்டுவாங்க வீட்டில் தான். ஆனாலும் அவ்வளோ சுயநலம் இல்லாமல் வந்து படுத்துருப்பேன், எழுந்து உட்காந்துட்டேன். இப்படியே டெய்லி நடக்குது. அப்படி நடக்குது. 2வது யாரோ என் உள்ளத்தில் சொல்கிறாங்க, அந்த முழிப்பு வரும்போதெல்லாம் யாரோ சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட் நீ செத்துட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்ணு சின்ன ஒரு 2-3 வயசு, இந்த பொண்ணு என்ன உங்கள் அம்மா என்ன யாரோ என் காதில் இல்லை உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? நானும் வச்சுக்காக எனக்கு மைண்டில் தோணுது, இது ஏது கண்டுபிடிச்சேன், இந்த ஆள் வந்து ஜோம் பண்ணதுல தான் அப்படி நடக்குது. அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த ஆள் ஜோம் பண்ணா நான் நேரம் சண்டைக்கு போயிட்டேன். மரியாதையாக எனக்கு வந்து திருப்பி ஜோம் பண்ணி என்னை தூங்க வைக்கணும். உன்னாலதான் அப்படின்னு ஆயிட்டேன். நான் பாட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்கியிருந்தேன் அப்படின்னு சண்டைக்கு போக ஆரம்பிச்சேன். அவர் வந்து ஐயா தம்பி உங்களை தூக்கத்தை கெடுத்து, உங்க தூக்கத்தை கெடுத்து யாராவது ஜோம் பண்ணுவாங்க, உங்களுக்குள்ள அந்த அசுத்த ஆவி அப்படி பண்ணுது. நான் சொன்ன அசுத்த ஆவி அந்த ஆவிலாம் நமக்கு தெரியாது, நீங்க பண்ண பிறகுதான் எனக்கு இல்லாமல். அப்புறம் அவர் எனக்காவது ஜோம் பண்ண ஆரம்பிச்சார். என் வீட்டுக்கு ஒரு காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருந்து எனக்காவது ஜோம் பண்ண ஆரம்பிச்சார். இப்படியே போய் ஒரு நாள் எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம செத்துருவோமோ, எதுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரம் சாகணும், அதனால ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். அப்படியே இவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன் எனக்கு சிகரெட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, குடிக்காம என்னால் இருக்க முடியாது. இல்லை
வாரத்துக்கு ஒரு அடி குடிக்க, அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு அடி குடிக்க ஆரம்பிச்சேன், 5 நாளுக்கு ஒரு அடி குடிக்க ஆரம்பிச்சேன், 3 வாரத்துக்கு ஒரு அடி இப்படியே குடிக்க ஆரம்பிச்சேன். வீட்லயே ஒழிஞ்சுப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போதுலாம் கட்டிக்கடியில் ஒழிஞ்சுப்பேன், மொட்டை மாடியில் ஒழிஞ்சுப்பேன். பயம், ஏன்னா என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க குடிக்க. அப்போ சீரடி இறந்தத்தில் டிஜிஎஸ் ஐயா உயிரோடு இருந்தார். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மீட்டிங் நடக்கும் சீரடி இறந்தத்தில் அடிக்கடி மீட்டிங் அங்கே போய் உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு அங்கே இருந்தால் நல்லா இருக்குது, அதை விட்டு வெளியில் இருந்தால் என்ன குடிக்கணும்னு தோணுது. மாடு உடம்பு பிடிச்சிருந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்து இது பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட ஆரம்பித்தேன். ஒரு நாள் நடு ரோட்டில் தீனு எனக்கு தோணுச்சு, இன்னிலேருந்து நீ குடியை விட்டுருந்தோன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்ட். அப்போ நான் நடு ரோட்டில் இயேசுவை பார்த்து நடு ரோட்டில் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு டீ கடை வாசல் சொல்கிறேன், இயேசுவே என்னால் விட முடியாது, என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை விட வச்சா நான் விட்டுருவேன். ஆனால் என்னால் விடவே முடியாது, நான் விடவே மாட்டேன். நீ மெய்யான தெய்வம் வந்தால் என்னை விடவே. அவ்வளோதான். நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து குடிக்கூடாது நினைக்கிறேன், குடிச்சிட்டேன். இப்படியே போய் கொஞ்சமாக விட ஆரம்பித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் நான் ஒளிய ஆரம்பித்தேன். இப்படியே போய் 1 மாதம் குடிக்காம இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 6 மணிக்கே சாப்பிட்டுருவேன், ஃபுல் வயிறு முழுக்க சாப்பிடுவேன், தொண்டை வரைக்கும் சாப்பிடுவேன் 6 மணிக்கு. ஏன்னா சாப்பிட்டா பிடிக்க முடியாது, அதனால் 5 மணிக்கே சாப்பிடுவேன். நைட் சாப்பாடு 5 மணிக்கே சாப்பிடுவேன். உடனே ஏன்னா என் வீட்லேயே தங்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்க மாட்டேன். ஏன்னா இங்கே இருந்தால் நான் கூட்டு போயிடுவேன் குடிக்கும். இப்படியே 1 மாதம் குடிக்காம இருந்தேன். அப்புறம் சிகரெட் விடணும்னு தோணுச்சு. அப்புறம் சிகரெட்டு ஒரு நாள் நான் ரோட்டில் பார்த்து பேசுகிறேன், இயேசுவே சிகரெட்டால் என்னால் விடவே முடியாது, நான் விட்டுற முடியும், ஆனால் சிகரெட் முடியாது, ரொம்ப கஷ்டம் சிகரெட். யாராவது ஒருத்தர் சிகரெட் குடிச்சா கூட லம்ஸுக்கே உடனே குடி. அது ஷூட்டிங்கில் கேப் கிடச்சா 10 பேர் பார்த்தா இருப்பான். என்ன பண்ணுறது தெரியாது, ஓடிடுவேன், ஓடி ஒழிஞ்சிப்பேன், கட்சிக்குள்ள மூக்க பற்றினே இருப்பேன். ஏன்னா அது ஸ்மெல் போச்சுன்னா பிடிக்கணும்னு தோணும், சிகரெட் பிடிக்கணும்னு தோணும். அப்புறம் ஜாமான ஆரம்பிச்சு எனக்காக இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் ஜாமானாங்க. அப்புறம் சிகரெட்டையும் விட்டாங்க. இப்போ என்ன ஸ்பெஷல்னா 1999 நான் இயேசுவை விட்டுட்டேன், அன்னையோட இப்போ விட்டேன். இப்போ இந்த கஞ்சா, சிகரெட்டு, விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, சின்ன ரம்மு, இந்த கஞ்சா, பான்பராக இது எல்லா போதையை விட்டு 20 வருஷம் ஆச்சு. நல்லா தான் கையை தட்டு. அல்லேலூயா. 20 வருஷம். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஏற்காடு, ஒரு ஊட்டி, அந்த இடத்துல டாக்டர்லாம் வச்சு என்ன நர்ஸ் எல்லாம் போட்டு 11 மணிக்கு ஒரு சூப்பு, 12 மணிக்கு ஒரு ஜூஸ், அப்படி நல்ல புதினா கீரை, அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இப்படி கொடுத்து உடம்பெல்லாம் தேத்தி அப்படிலாம் நான் நல்லவனா மாறல. அதே கஞ்சா அடிக்கிறவன், அதே சாராயம் குடிக்கிறவன், அதே எல்லாம் பண்ற அதே ஆளுங்க நடுவில் தான் இருக்கேன். ஆனா நான் மட்டும் வேற மாதிரி இருக்கேன். என்னை தலைகீழா மாற்றி போட்டாரு, என்னை தலைகீழாக மாற்றி போட்டார், என்னை சுத்தமாக மாற்றி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். என் கூட இருக்க அத்தனை பேர் யோசிக்கிறாங்க, இது வேற மாதிரி இருந்ததுன்னு. நான் ஒரு பண்ணியா இருந்தேன், சகதி அப்படியே போராண்டுக்கிட்டு எருமை மாடு மாதிரி பண்ணியா இருந்தேன். என்னை மட்டும் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியா மாற்றி இந்த ஓரமா வச்சேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையை தலைகீழா மாத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ரோடு குடிக்கிறவன் ஒரு குடிக்காரனை மாற்ற முடியாது. நீங்க இத்தனை அநியாயம் பண்ணி இத்தனை போதையில் அடிமையா இருந்த என்னை யாராவது உங்களால மாற்ற முடியுமா? எங்கேயாவது எவனால எந்த கவுன்சிலிங் கொடுத்தா மாற முடியும்? எந்த டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாற முடியாது. பரம டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்தாருன்னா எல்லாமே நிமிஷத்துல மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை திட்டிருக்கங்க. இயேசுவோட ட்ராக்ஸ் ஒரு அம்மா கொண்டு கொடுத்தாங்க. என்ன பாட்டி சிகரெட் கையில வச்சுட்டு, நான் இயேசு சிகரெட் வாயில வச்சுட்டு வாங்குவேன், வாங்கிட்டு திமுறா. இயேசுவோட அட்ரஸ் அது. அவங்க அம்மா வராங்களா அந்த வீட்டுல, இந்த வீட்டுக்கு போனா இயேசு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போன பிறகு அந்த ட்ராக்ஸ் அப்படி அந்த அண்ணாச்சி பொட்டல மாதிரி மடிச்சு சிகரெட்டோட ஆஷ்லாம் தள்ளி இருக்கு. இயேசுவை கேவலமான அசிங்கமான ஆபாச ஜோக் சொல்லி நான் சிரிச்ச ஆளு. ஆனா நான் அவரை கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை. அவரை வெறுத்திருக்கேன், ஆனால் அவர் என்னை தேடி வந்து என்னை நேசிச்சார். அல்லேலூயா. நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுமா? எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே. சொல்லுங்க, எந்தங்கே. எவ்வளவு சேர்ந்து பாருங்க. நாமே எந்தங்கே சுவே. ஓ தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை
அர்த்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஓ ஆஸ்திய கேட்கவில்லை, அர்த்தத்தை கேட்கவில்லை, இதயத்தை கேட்டாரையா. சேர்ந்து தங்கத்தை கேட்கவில்லை, பயிரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இயேசு அஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, இதயத்தை கேட்டாரையா. கரம் பிடித்து அழைத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து அழைத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து எங்கள் இயேசுவே சொல்லுங்க, எங்கள் சத்தமா சகோதரன் சொல்லு, இயேசுவே எங்கள் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. தந்தை உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுங்க, எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து எங்கள் இயேசு எங்கள் எல்லாரும் எங்கள் இயேசுவே எங்கள் கையை கட்டி உற்சாகமா 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 உற்சாகமா. அல்லேலூயா. நான் தேடி போனேன், நான் தேடி போன மேடம், அவரே என்னை தேடி போனார். என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி கொண்டார். ஐயா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு போதை கடுமையானவன் இந்த மாதிரி பரிசுத்த இடத்துல நின்று மெசேஜ் கொடுக்க முடியுமா? எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர் பண்றார், தலைகீழாக மாற்றக்கூடியவர் இயேசு. அல்லேலூயா. இன்னைக்கு குடிகாரங்க எல்லாருமே நல்லவங்க. ஒரு குடிகாரங்க சப்போர்ட் பண்றது இல்ல, எல்லாருக்கும் நல்லா பேசிட்டாரு. குடிகாரங்க கேட்டாரு நல்லவங்க. ஆமா, குடிகாரங்க நல்லவங்க. ஏன் ஏன் பண்ணலவன் அவ்வளவு பிடிப்பான எல்லாம் போதையில என்னைய சேர்த்து எல்லாம் நைட்ல ஒரு மாதிரி சொல்லலாம். ஃபுல் தலை பண்ணிக்க பாருங்க, காலில் குடிச்சு 7 மணி ஒரு தலை வலிக்கும் பாருங்க. அது பேர் ஹேங் ஓவர். பயங்கரமா தலை வலிக்கும். அது என்ன பண்ணாலும் போகாது. டீ குடிச்சாலும் போகாது, ஜூஸ் குடிச்சாலும் போகாது, சூப்பு குடிச்சாலும் போகாது. அவ்வளவு வழியில என்ன பண்ண தெரியாம அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாம் குடியாரணும், இந்த கருமத்தை நீங்க வந்து குடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் பல முறை, சாயந்தரம் 6 மணி ஆட்டு வச்சுக்க நேரம் ஒழிச்சா போவோம். காலையில சொன்னது என்ன, இந்த கருமத்தை இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். ஆனா அதே ஆள் சாயங்காலம் 6 மணி ஒழிச்சா போவோம். எது அவனை கொண்டு போக வைக்கிறது? ஒரு ஆவி, குடிவெறியின் ஆவி. ஐயா, அந்த குடிவெறியின் ஆவி அவனை சரியாக கரெக்டா அந்த நேரம் வரும்போது அவனுடைய லங்ஸையும் அவனுடைய கிட்னியும் அவனுடைய ஈரலையும் தூண்டி அவனை அந்த ஆத்திரமாய் அவனை கொண்டு போக வைக்கும். ஐயா, மந்திரவாதிக்கு அடங்காது, குறி சொல்றவனுக்கு அடங்காது, ஜோசியம் பார்க்கிறவனுக்கு அடங்காது. அது அடங்குகிற ஒரே நாமம் இயேசு. இயேசுவோட பேருக்கு மட்டும்தான் அது அடங்கும். அப்படி அடக்கப்பட்ட ஒருத்தன் தான் நான் தாங்க சாட்சி. யார் சாட்சி? நிக்கிறேன், நான் தான் சாட்சி. குடிய மட்டும் இல்ல, கஞ்சாவை அடக்கும், பான்பராக அடக்கும், என்னென்ன பாவ காரியங்கள் இருக்கும் அத்தனையும் அந்த ஒரே நாமமும் அந்த ரத்தம். அந்த ரத்தத்தை குறித்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன லீடு கொடுத்தேன். அந்த ரத்தம் கழுவப்பட்டால் தலைகளாக மாற்றப்படும். அல்லேலூயா. அடுத்து எனக்கு இன்னொரு பயங்கரமான சாட்சி இருக்கு. ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். பிரபுதேவா கிட்ட இருந்து டான்ஸரா இருந்து முடிச்சு நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். 2004 நான் டான்சர் மாஸ்டர் ஆகிட்டேன். ஆயின உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் வந்தது. சாதாரண போராட்டம் இல்லை. இனிமேல் டான்ஸரா பண்ண மாட்டேன், நான் மாஸ்டரா பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு டான்ஸ் மாஸ்டரா பண்ண ஆரம்பிச்சேன். நான் முதல் படம் பண்ணது வந்து விஜயோட படம்.
அதை பண்றதுக்கு போகவே முடியல. திடீர்னு இந்த காலம் அப்படியே எரியுது. டான்ஸ் சொன்னோன்னே என் 2 கால் எரியுது. இத்தனை வருஷமா ஆடினதுன்னா ஒண்ணுமே ஆகல. ஆனா திடீர்னு டான்ஸ் கிளாஸ் என் 2 கால் எரியுது. என்னென்ன போடுறான்? ஒருத்தர் சொல்ற தினமுறை அப்படி எண்ணெய் போடு, ஒருத்தர் சொல்றான் நீ ரோஸ் வாட்டர் போடு, ஒருத்தர் சொல்றான் ஐஸ் அவை, என்ன வச்சாலும் போல. என்ன பண்றது தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டது 99. அப்பதான் நான் அப்படியே வரேன், கொஞ்சம் கொஞ்சமா ஜெபானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், பாட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துகிட்டேன் அப்படி இந்த மாதிரி 2-3 பாட்டு தெரியும். அப்படியே வசனம் 2-3 வசனம் தெரியும். 23ஆம் சங்கீதம் தெரியும், 91ஆம் சங்கீதம் தெரியும். இப்படி ஒரு 4-5 விஷயம் தான் தெரியும். அப்பதான் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து வரும். 99 2004 தான் 4 வருஷம் 5 வருஷம். அதுக்குள்ள என்ன தெரியும்? திடீர்னு எனக்கு இது மாதிரி ஆகுது. ஏன்னு தெரியல. வலி தாங்க முடியல. டாக்டர் போனா டாக்டர் ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2 பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு ஒரு பக்கெட்டுக்குள்ள ஒரு கால், இன்னொரு பக்கெட்டுக்குள்ள ஒரு கால் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் ஷூட்டிங் போறது வரைக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ள பக்கெட்டுக்குள்ள காலை விட்டா 2 பக்கெட்டுக்குள்ள 2 காலை அப்படி போட்டு உட்காந்துருக்கும். 1 hour 2 hour. காலை வெளியே எடுத்தா எப்படி எரியும் தெரியுமா? உங்க காலை மீன் அறுக்கிற மாதிரி அறுத்து மிளகு போட்டா எப்படி மீனுக்கு உயிரோட தான் வலிக்குமோ, உங்க காலை அறுத்துட்டு மிளகு போட்டா எப்படி வலிக்கும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி வலிக்க எடுத்தாலும் என்னது? செய்வினை, மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம். சினிமாக்காரங்க பயங்கரமா பண்ணுவாங்க. சினிமாக்காரங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பண்றாங்க. அரசியல்வாதி பண்றாங்க, சாதாரண மக்களும் பண்றாங்க. பட் சினிமாவில் கொஞ்சம் ஜாஸ்தி. சினிமாவுடைய தாரக மந்திரமே வசியம் தான். மந்திரம் பண்ணி எல்லா ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எல்லா ஹீரோயின் யாரா இருந்தாலும் ஒரு மந்திரவாதி கூட இருக்கும். அவங்க வசியம் பண்ணி இந்த ஹீரோ எனக்கு வேலையா படம் தரணும், இந்த டைரக்டர் எனக்கு படம் தரணும், இந்த கேமராமேன் படம் தரணும், இந்த ப்ரொடியூசர் படம் தரணும், வசியம் பண்ணி இவங்க பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே என்ன பண்ணுவாங்க, நம்மள ஒருத்தர் நல்ல டேலண்டா ஒருத்தர் வரானா அவன் வரக்கூடாது, நான் மட்டும் தான் வரணும், அவனுக்கு 2 போட்டு அவனே ஆஃப் பண்ணிக்கணும். எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் நான் வரதில்லை. எனக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் தெரியாதனால எனக்கு புரியல. என்ன நடத்தினாரு இந்த ஃபைட்டர், இந்த பாஸ்டர் முருடன் முத்து, அவர் எனக்காக ஜோம் பண்ணிட்டு நான் ஷூட்டிங் முதல் போறேன். அப்ப எனக்காக ஜோம் வந்து சொன்னாரு, பிரதர் உங்களுக்கு செய்தி வச்சுட்டாங்க, ஒரு கால் 2 இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புரியல. அப்புறம் அவர் ஜோம் பண்ணி ஆயில் ஜோம் பண்ணி எனக்கு காலை தேய்ச்சி விட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக போய் முதல்ல ஷூட்டிங் விஜய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கரமான மந்திரங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, ஒரு நாள் என் வீட்டு வாசல்ல காலையில நம்ம சகோதரிகள்லாம் அந்த கேட்ல ஒரு பை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பால் பேப்பர் பால்லாம் போடுது. அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது. நான் காலையில் 5 மணிக்கு ஜபம்லாம் கற்றுக்கிட்டேன். அப்படியே காலையிலேருந்து ஒரு 5 மணிக்கு ஜபம் வந்துட்டு 6 மணிக்கு வந்து அந்த பால் எடுக்கலான்னு அன்னைக்கு போகிறேன். ஷூட்டிங் அப்போ தான் டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அடுத்த மந்திரம் போகிறேன். அந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு கீழே பார்த்தோன்னே எனக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஹார்ட் படப்பட நினைக்க ஆரம்பிச்சு, கால் 2 தடவை ஆட ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து அந்த முதல் சேர் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் கோழி ரத்தம். என் வீட்டு வாசல் கோழி ரத்தம், கழுத்து, கோழியோட கழுத்து ஒரு 2-3 கழுத்து அங்கே கிடக்குது. கோழியோட பாடியில் அந்த ரத்தம் போட்டிருக்காங்க, குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டிருக்காங்க. யாரோ 2-3 மணிக்கு மந்திரவாதி காவு கொடுத்து ஒரு டான்ஸருக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம், காலு. அந்த மந்திரத்துல கால் வச்சவனைய என் கை காயெல்லாம் வாயெல்லாம் போனீங்கன்னா அப்படியே நான் பட்டுரும். சினிமாவுக்கு வரக்கூடாது. பயங்கரமான நான் படுத்தா நான் மட்டுமா போறேன், என்னை சார்ந்த என் மனைவி என் பிள்ளைங்க 2 பேரும் நாசமா போடுவாங்களா இல்லை, அதை பத்தி நான் கவலை இல்லை. இவன் பெரிய டேலண்டட், இவன் பிரபுதேவா கூட இருந்தான். இவனுக்கு எனக்கு தெரியாத ஹீரோக்களே கிடையாது. இங்க தமிழ்ல எல்லாரும் தெரிய வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற விஜய், சூர்யால இருந்து அன்னைக்கு முன்னாடி இருந்த பிரபு, கார்த்திக், சத்யராஜ் இருந்து யார் வேணும் எல்லாரும் தெரியும். சிவாஜி, எம்ஜிஆர் தவிர மீதி அத்தனை பேரும் எனக்கு தெரியும், என்னையே அவங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் போனீங்கன்னா சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, நாகார்ஜுனா ரொம்ப நல்லா தெரியும், அவங்க கூடவே நிறைய படம் பண்ணியிருக்கேன். கர்நாடகா போனீங்கன்னா ராஜ்குமார், புனித் ராஜ்குமார் அவங்களுக்கு தெரியும். கேரளா போனீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால், திலீப் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நான் வந்தேன்னா நிறைய பேருக்கு வேலை போகும். இவனை ஏன் வர விடணும், இவனை ஆரம்பத்திலே ஆஃப் பண்ணின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஒரு என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் இவர் ஜாப் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ண பிறகு தான் நான் கொஞ்சம் தான் அப்போ கூட முழுசாக கிளியர் ஆகாது பாருங்க. அப்படியே ஆக ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு கவலை, என்ன இப்படியே போச்சுன்னா எப்படி? இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், அப்போ நம்ம இயேசுவோட புள்ள தானே, எப்படி மந்திரம் அட்டாக் பண்ணலாம்? நியாயமான கேள்வி. இயேசுவை ஏற்றுக்கிட்டா மந்திரம் அட்டாக் பண்ணக்கூடாதுங்க, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் அப்படின்னு இவரை கூப்பிட்டு கேட்குறேன். அப்போ இந்த மாஸ்டர் சொன்னார்,
அதான் நீங்க இயேசு ஏற்றுக்கிட்டீங்க, நீங்க இன்னும் வளரல கிறிஸ்துக்குள்ள, உங்க ஜெப ஐக்கியமே இல்லையே, நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆகலையே, சும்மா சர்ச்சுக்கு போறீங்க வரீங்க அப்படி ஓரமா உட்காந்து போறீங்க, அவ்வளவுதானே. நீங்க தனி ஜெபம் வேணும். என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். மந்திரவாதி எனக்கு வரக்கூடாது. அப்போ சொல்லி கொடுத்தாரு, நைட்டு 2 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நான் சொல்ல மாட்டேன், 2ல இருந்து 3 நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரி, எப்படி பண்ணணும்? முட்டியில நின்று பண்ணணும். முட்டியில நின்னா எதுக்கு? முட்டியில நின்னா மந்திரம் சொல்ல முடியாது, அவருடைய அனுபவம். ஏன்னா அந்த என்ன நடத்தின அந்த பாஸ்டர் சினிமாவில் இருக்கும்போது அவருடைய அம்மா அப்பா குடிசை தொழிலா மந்திரம் பண்ற கேரளாவில் இருக்கிற மந்திரவாதி. அதனால அவருக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ற கிறிஸ்தவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றவங்க தொட முடியும், மற்றவங்களாம் தொடுறாங்க. அப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நீங்க முட்டியில நிற்க முடியும். எனக்கு முட்டியா போடதே கிடையாது, நிற்க ஆரம்பிச்சேன். எனக்கு மந்திரவாதியை தொடக்கூடாது, அவ்வளவுதான். என்ன பண்ணணும், பண்ண ஆரம்பிச்சேன். முட்டி போட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வலிக்கும், எரியும், தண்ணி போயிடும். இப்போ என் முடியல பார்த்தீங்கன்னா 2 கருப்பாரு காய்ச்சி போயிடும். இப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சமா பண்ணி ½ hour பண்ண ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃப் ஒரு ரூபா சண்டே பண்ண மாட்டா, தலைவிட மாட்டா, ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன், விட்டுருவேன். சில நேரம் நான் மட்டும் எழுந்து சுத்தி 2 மணிக்கு ஜோம் பண்ணிடுவேன். வீடு சுற்றி உள்ள சுற்றுவேன், வெளியில போய் சுற்றுவேன், முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன், ஹாலில் ஜோம் பண்ணுவேன், கார் பார்க்கில் ஜோம் பண்ணுவேன். இப்படியே பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அட்டாக் ஆகுது, நின்று போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அப்படியே உயிரோட இருக்காரு. இந்த இயேசு இந்த பாஸ்டர் சொல்றது உண்மைதாங்க. இதை பண்ண அப்படியே அட்டாக அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு சந்தோஷமா, எனக்கு கால் வலிக்கல, எனக்கு ஒரு மாதிரி கேரவாகும், தலைதான் ஒரு மாதிரி ஆகும், அதாவது வயிற்ற பெரட்டும், அதாவது திடீர்னு என்னமோ ஒரு பெரிய 50 டன் வெயிட் தூக்கி சோழ வச்ச மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க, அந்த நம்ம பாய் கறிக்கடை பாய் பார்த்துருக்கீங்களா, ஒரு கத்தி வச்சிருக்கு, கைமா கொடு, நார்மல் கத்தி, அந்த கத்தியோட வெயிட்டை பார்த்துருக்கீங்களா, செம்ம வெயிட்டை. அப்படி அந்த கத்தியில வெட்டினாதான் கைமாவா மாறும். அந்த கத்தியை எடுத்து இங்கெல்லாம் வெட்டி விட்டு அப்படி இருக்கும், காலு இடுப்பெல்லாம் கையெல்லாம் அப்படி வலிக்கும் உடம்பு. ஏன் வலிக்குது? இதுக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் கூட ஆடி இருக்கணும், ஆனா உடம்பு வலிக்கும் செய்வேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படியே இயேசு உயிரோட அப்படியே நிஜமா தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா மந்திரவாதி என்னோட பிடிச்சாரு, உன் பொண்டாட்டி நல்லா நீ ஷூட்டிங் போவ, உன் பொண்டாட்டியை படிக்க வச்சுட்டான். என் பொண்டாட்டியை தொட ஆரம்பிச்சாங்க, என்ன தொட முடியல. என் பொண்டாட்டியை பேய் பிடிக்க ஆரம்பிச்சு. என் பொண்டாட்டி பேசிட்டே இருப்பாங்க, என் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ரோடை பார்ப்பாங்க, அந்த ரோடு வாசலை அப்படி பார்ப்பாங்க, பார்த்தோன்னு அவ்வளோ அப்படியே விடும். அப்படியே ஒரு மரத்தை கீழே அறுத்திக்கிட்டு அப்படியே விடும், அப்படி விடும் பாருங்க, அப்படியே சடசடன்னு விடும். ஓடி போய் பிடிச்சிக்கணும், அப்படியே கிடப்பாங்க. 2 பேர் 3 பேர் அப்படியே இருப்பாங்க. சுயநலம் இருக்காது, தட்டினா கூட சுயநலம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படியே நடப்பாங்க. நெஞ்சில் ஒரு பைபிள், தலைமாட்டில் ஒரு பைபிள் வச்சுட்டு அவங்க சுற்றி உட்காந்து விடுதாங்க முடியும். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான். அவனா 3 hour போய் சேர்ந்துடும். அப்படியே ஒரு நாள் அப்படியே விழுந்துட்டா. நான் கேட்பேன், நீ அந்த ரோடை பார்த்தியா, அந்த ரோட்டில் என்ன பார்த்த? எனக்கு தெரியல, அதில் நான் எதுவும் பார்க்கல. ஆனால் அங்கே பார்த்தோன்னே என் கண்ணு நின்றுச்சு, என் சுயநலம் போயிடுச்சு. அப்படியே எனக்கு கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரியுது, முழுது தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல, நான் எங்கே இருந்தாலும் கூட தெரியல. எனக்கு புதுசாக இருந்தது. அவருக்கு சொல்ல அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், போயிடுவார். அவர் ஜோம் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அப்புறம் போயிடுவார். இப்படியே போகுது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அமாவாசை வந்தது. அமாவாசைனா மந்திரவாதி பயங்கர பவர் வரும், பௌர்ணமி வந்தால் பயங்கர பவர் வரும். அன்னைக்கு வந்து அமாவாசையில் என் ஒய்ஃப் வந்து வழக்கு போல விழுந்துட்டாங்க. விழுந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு பாம்பாவே என் ஒய்ஃப் மாறினாங்க. நம்புவீங்களா? ஒரு பாம்பு என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் பழைய படத்துலாம் பார்த்துருக்கீங்க, பாம்பு மாதிரி நாகின் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட பார்த்தீங்களா? அதே மாதிரி என் ஒய்ஃபு அதே மாதிரி 2 கையை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாம்பு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே வளைஞ்சி அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே வெளியே தள்ளி அப்படியே ஊர்ந்து எங்க ஹாலோட பிரசன் போங்க பாதி இருக்கும். அந்த வீட்டுல எல்லாம் அப்படியே ஊர்ந்து பாம்பு மாதிரியே இப்படி போய் மண்ணை நக்கி திருப்பி 2 கையை அப்படி மேலே வச்சுக்கிட்டு ஆடி அப்படியே உருண்டு போய் அந்த செவுத்துக்கிட்ட போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் வளைஞ்சிட்டு அப்புறம் ஊர்ந்து போய் அங்க கொஞ்ச நேரம் வளைஞ்சிக்கிட்டு 3 hour ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா என் ஒய்ஃப்ல இருந்து பாம்போட ஆவிய மந்திரவாதி ஏறி விடுறான். அப்படியே ஒய்ஃப் பாம்பு மாதிரியே பண்ணுவோம். 3 hour அதுவா ஆடி அதுவா போயிட்டு என் ஒய்ஃப் என்னங்க அப்படின்னும் போது நான் எழுந்து ஓடி போய் தூக்குவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க அக்காவோ உங்க தம்பியோ உங்க கணவனோ மனைவியோ உங்க பிள்ளையோ ஒன்றும் ஒரு பாம்பு மாதிரி ஆடிட்டு இருந்தா நீங்க வேலைக்கு போவீங்களா? வேலைக்கு போவீங்க? வேற
எனக்கு ஷூட்டிங்கே விட்டேன். என்ன தந்திரம் பாருங்க. ஒருத்தன் திறமசாலியா இருந்தா அவனுடைய வாழ்க்கையை அழிகிறது மந்திரவாதி வச்சு என்ன வேணா பண்ணுறது. திடீர்னு முன்னேறினா, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது நல்ல உயர்வு வந்தா, திடீர்னு நீங்க 2 வீடு வாங்கினீங்க, 2 கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு நடக்குதுன்னா அது மந்திரம் பண்றாங்க. என் வாழ்க்கையை அதெல்லாம் அலங்கழிக்க ஆரம்பிச்சாங்க. கையில டம்ளர்ல தண்ணி போட்டு அலங்கழிச்சு அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. பயப்பட ஆரம்பிச்சாங்க. நடுங்க ஆரம்பிச்சாங்க. நைட் ஏன் வந்து நீங்க யாராவது பயந்துருக்கீங்களா? நான் பயந்துருக்கேன். இரவானா மந்திரவாதி 10 மணிக்கு ஆரம்பிப்பான். 4 மணி வரைக்கும் என் ஒய்ஃபை போட்டு உண்டுவேன். என்னென்னமோ நடக்கும். ஒரு நாள் இப்படிதான் என் ஒய்ஃப் விழுந்துட்டாங்க. அதான் அதுவும் ஒரு அமாவாசை. எல்லாம் அமாவாசைக்கு அப்படி நடக்கும். 2 மாசம் நான் அவசரப்பட்டிருக்கேன். சாதாரண மாசம் 2.5 மாசம். மரணத்தை நீங்க பாத்துறீங்களா? நரகத்தை பாத்துறீங்களா? நான் பாத்துருக்கேன். ஷூட்டிங் போக முடியல, எதுவும் போக முடியல, வீட்லயே கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃப் தான் அப்படியே கிடக்குறேன். என் பிள்ளைங்க திடீர்னு சிக்காயிடும். என் பிள்ளைங்களோட ட்ரெஸ் காணாம போயிட்டேன். ஸ்கூல் ட்ரெஸ், அவருடைய என் பொண்ணோட அவன் ஸ்கூலுக்கு போற அந்த ஷூ எப்படி காணாம போகுதுன்னு தெரியாது. என் பசங்க சிக்காயிடும், எப்படியே தெரியாது. ஆனா திடீர்னு அப்படியே சிக்காயிடுவாங்க. அப்புறம் டாக்டர் கூட்டு போவோம், ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கும். ஒரு வாரம் அவங்க ரெடி ஆவாங்க. உடனே என் ஒய்ஃப் திருப்பி பேய் பிடிச்சா மாதிரி. என் வீட்டில் சுற்றி போறவங்கலாம் இது பேய் பிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பயந்துட்டே போவேன். வீடு எப்போ முடியே வைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சவுண்டு, கத்துற சவுண்டு, பேய் மாதிரி கத்துற அந்த கூக்குரல் அதெல்லாம் கேட்கும்போது அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு வீட்டிலே இருக்கும். நானும் என் தம்பி மட்டும். எனக்கு ஒரு தம்பி உண்டு. எனக்கு 2 பசங்க, 5 வயசுல ஒரு பொண்ணு, 1 வயசுல ஒரு பையன். இதான் என் பொண்ணு. எங்க அம்மா இருந்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலைமை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி இன்னொரு அமாவாசை. அந்த அமாவாசைக்கு என் ஒய்ஃப் இதே மாதிரி தான் விழுந்துட்டாங்க. நான் வழக்கமா என் ஒய்ஃப் விழுந்த உடனே அவங்க என் வீட்டில் பெரிய பைபிள் ஒன்று இருக்குது. 2-3 பைபிள் பெரிய அந்த பைபிள் எடுத்து நெஞ்சில் வச்சுருவேன். நெஞ்சில் வச்சுட்டு அவள் படுத்துருந்தான்னா அவள் நடுவில் அவள் நெஞ்சில் ஒரு பைபிள் வச்சுட்டு அவள் அப்படி சேர்த்து அணைச்சா மாதிரி பிடிச்சிக்கணும். நான் கீழே உட்காந்து என் மடியில் அப்படி போட்டு அவள் படிச்சிருவேன். என் நெஞ்சிலும் அவன் நெஞ்சு நடுவில் பைபிள் வச்சுருவேன். எனக்கு பயம், செத்துட்டாள்னா இப்படியே பிடிச்சிட்டு இருப்பேன். 4 அவர் 5 இரவெல்லாம் எப்படியே நடக்கும்னா தெரியாது. ஒரு நாள் அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் விழுந்துட்டாங்க. அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு என் ஒய்ஃப் அப்படியே, அதாவது எங்க அம்மா நர்ஸ், எனக்கு தெரியும். பல்ஸ் பிடிச்சி பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 75 நம்ம சம்திங் இருக்கும் பல்ஸ். எல்லாம் ஞாபகம் பார்க்குறது. அந்த பல்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கூட இருக்காது. அப்படி அவ்வளோ லோவாக கேட்கும். நெஞ்சில் காது வச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் கிணத்துக்குள்ள அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ இன்னும் ஒரு 2 ஹவர்ல செத்துருவா. பிபி லோ ஆகிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் சாக மாட்டா. ஆனால் செத்துற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணுவீங்க யோசிச்சு. அப்படியே கிடக்குற ஒரு நாள் திடீர்னு நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும். என் ஒய்ஃப் இருந்து இங்கே ஓடி போய் எழுந்து ஓடுறாங்க. ஓடி சவுத்துல அடிச்சுக்கிறாங்க. டங்குன்னு உழுது. திருப்பி எழுந்து ஓடி அடிச்சுக்கிறது உழுது. திருப்பி ஓடி அங்கே அடிச்சுக்கிறது உழுது. என்னங்க புரியல. நான் ஓடி போய் என்னங்க என்னை காப்பாத்துங்க, எனக்கு கண்ணு தெரியலங்க, எனக்கு கண்ணு தெரியலங்க. நைட்டு 1 மணிக்கு 3 ஹவர் படுத்து கிடந்து சுயநலம் இல்லாம தட்டினா கூட சுயநலம் இல்லை. திடீர்னு எழுதிக்கிறாங்க. உளுந்து எனக்கு கண்ணீர் வருது. அழுதுகிட்டே படிப்படி என்னமா ஆச்சுன்னா, ஏன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கண்ணு தெரியல, எல்லாம் கருப்பா இருக்கு, உங்க சத்தம் தான் கேட்குது. அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறேன். என் காலை பிடிச்சிட்டு அழுகுறேன். என்னை தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க. இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் என்னை மந்திரவாதி கொண்டு போயிட்டு ஒரு செத்த பணத்தோட என்னை வச்சு கட்டி போட்டுருந்தான். இவ்வளவு நேரம் அந்த பாடியோட வச்சு என்னை கட்டி வச்சிருந்தாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் எங்கோ இருட்டில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்க, என்னை கை விட்டுறாதீங்க, என்னை கை விட்டுறாதீங்கன்னு சொல்லும் போது சுயநலம் போயிடுச்சு. ஐயா, அம்மா, சகோதரிய சகோதரர்களே, இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் யாராவது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயா, ஒரு மந்திரவாதி நேரில் வந்தா அவனை அடிக்கலாம், குத்தலாம், போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலாம், கண்ணாடி சாட்டர்கள் என்னமோ பண்ணாங்க, துப்பாக்கியில் சுடலாம், கத்தியை கொடுக்கலாம். ஒரு செத்த ஆவியோ, ஒரு குட்டி சாத்தானியோ, ஒரு மந்திரவாதியோ, ஒரு ரத்த காட்டியோ நான் எங்க போய் அடிப்பேன்? என் தலையை முட்டி முட்டி அழுவேன். செத்து கையை அடிப்பேன். இந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறது? கோவத்தை அடிச்சு 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 அழுவேன். தலையை போட்டு முட்டுவேன். ஏன்னா என்ன என் ஒய்ஃப் இப்படி பண்றாங்களே என்று என்ன பண்ணுறது தெரியல. கதறி கதறி அழுவேன். நரகத்தை பண்றீங்களா? நான் பார்த்துருவேன். யாராவது நீங்க 2 மாசம் வீட்டில் சமைக்காம வந்துருக்கீங்களா? நாங்க இருந்திருக்கோம். டீ, பட்டர் பிஸ்கட், பண்ணு, பொறை இதை சாப்பிட்டே இருந்திருக்கோம். ஏதோ அதிமுக மாதிரி ஒரு நாள் சமைப்பா. ஏன்னா ஒரு நாள் மந்திரவாதியோட போராட்டம் முடியறதுக்கு 4 மணிக்கு தான் முடியும். அதான் அப்புறம் நாங்க தூங்கி எழுந்திருந்து மதியானம் 1 ஆகிடும். அப்புறம் எங்கிருந்து சமைக்கிறது? உடம்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். 50 பேர் போட்டு மிதி, 50 பேர் ஒரு பொம்பளையை மிதிச்சு அப்படி இருக்கும். படுக்க மிதி மிதிச்சு அப்படி இருக்கும். உடம்பு அப்படி வலிக்கும். நான் அவளை தூக்கி எழுப்பி டீயை ஸ்பூன்ல கொடுத்து கண்ணுல தண்ணி ஊற்றி விளக்கி விட்டு
கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு பல நாள் குடிக்காம இருக்கும். ஏன்னா குடிக்க முடியாது, பாத்ரூம் கூட கொண்டு போக முடியாது. பெட் பேன் வச்சு எல்லாம் எடுத்துடும். அவ்வளோ டயர்டாக இருக்கும். நான் வேலைக்கு ஷூட்டிங் போகிறதே மறந்துட்டேன். வேலையே வேண்டாம், நான் சினிமா வேண்டாம், என் பொண்டாடி நல்லா இருந்தால் போதும் பயப்பட ஆரம்பிச்சேன். என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண தெரியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. புளியோதரை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்துருந்தாங்க, அப்படியே தேவாமிரதம் வந்தது புளியோதரை. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு என் ஒய்ஃபோட சமைக்க முடியும். அவங்க ஒய்ஃபோட அக்கா தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சமைச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி எங்கள் வாழ்க்கை போயிடுது. ஒரு நாள் இப்படி தான் மாவழி அமாவாசை, அமாவாசையிலே பெரிய அமாவாசை இப்போ தான் வந்து போச்சு. நான் இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். மாவழி அமாவாசை, அந்த அமாவாசைக்கு என் ஒய்ஃப் இதே மாதிரி தான் விழுந்துட்டாங்க. சரியா 12 மணி வரைக்கும் அவங்க உருண்டு பிறகு எனக்கு தான் தெரியுமே, பழகிடுச்சு. 2.5 மாசத்துல அந்த அமாவாசை வருது. வருஷத்துல ஒரு தான் வரும் அந்த அமாவாசை, பெரிய அமாவாசை. அன்னைக்கு எல்லா பிசாசு எல்லாம், பூமியில இருக்கிற பிசாசு, மேல இருக்கிற பிசாசு எல்லாம் சுத்தமாமா. அது தெரியல, மந்திரவாதிக்கு ஏத்த நாளாம். அன்னைக்கு ஒரு ஆளை சொல்லி தூக்குறனா தூக்கிடுவோம் மந்திரவாதி. அப்பேற்பட்ட நாள். அந்த நாள்ல என் போய் பழக்கமாக கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நாங்கள் ஜாம் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு முட்டி போட்டு 4 பேர் கையை பிடிச்சி இப்படியே கிடக்குறோம். என் ஒய்ஃப் அப்படியே கிடக்குறாங்க, செத்த பணம் மாதிரி. எனக்கு தெரியும் வெட்பாடி மாதிரி இருக்கும். அப்புறம் எழுந்துக்கும். திடீர்னு என் ஒய்ஃப் இதே மாதிரி தான் எல்லாம் 12 மணிக்கு மேலே தான் உக்கிரமாகும். 12 மணிக்கு என் ஒய்ஃப் எழுந்தாங்க. அப்படியே ஆத்திரமா மூஞ்சல் வச்சு என் ஒய்ஃப் மூஞ்சே கிடையாது. அந்த முகத்தை நீங்க பார்க்கணும். அந்த முகத்தில் இந்த கொலை வெறி, அந்த கண்ணுல அந்த உக்கிரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். அனுபவிச்சிருக்கேன். அப்படி கொலை வெறியோட எங்கேயும் எங்கேயும் சுற்றி அப்படியே கோபமா பின்னாடி கையை வச்சு அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு சுற்றிட்டு. எனக்கு நல்லா தெரியுது, பாடி தான் என் ஒய்ஃபோட பாடி, உள்ள இருக்கிறது என் ஒய்ஃபே கிடையாது. ஏன்னா ஒரு ஆம்பளை மாதிரி ஆட்டிடியூட். ஒரு ஆம்பளைலாம் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக மாட்டாங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் சாதாரணமாக அப்படி தானே இருப்பீங்க. ஆம்பளை மட்டும் தான் கொஞ்சம் இப்படி இருக்கும். இப்படி இருக்குது, நல்லா தெரியல. அந்த நெஞ்செல்லாம் அப்படி மேலே வந்து அப்படி சோடுலாம் பெருசாக வச்சு அப்படியே அப்படியே தாடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு முடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு ஒரு ஆம்பளை மாதிரியே ஆட்டிடியூடு. அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தாலும் பயமா இருக்கு. இப்படியே ஆடிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டேன். பல்ல கடிச்சிட்டு நரன் பல்ல கடிச்சிட்டு எனக்கு யாரோ இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெல்லமா கிட்ட போயிட்டு என் ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்டு தொட்டேன். தொட்ட உடனே ஃபுல் பவரில் அடிவாங்க. ஃபுல் பவரில் ஒரு ஆம்பளை பொம்பளை அப்படி அடிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ரெஸ்லர் பாடி அந்த பொம்பளை அதெல்லாம் அடிக்க முடியும். அப்படியே கட்டுக்குது வெளியே. அப்படியே ஷார்ட் ஒய்ஃபுங்கெல்லாம் ஜெனரலாக அடிக்க மாட்டாங்க. அப்படியே அடிச்சாலும் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்க மாட்டாங்க. அப்படியே ஷார்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃப்குள்ள அந்த என்ன நடக்குதுன்னா, மந்திரவாதி அந்த கூடு விட்டு கூடு ஆப்பாயிர ஆவின்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. பழைய காலத்துலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம அதெல்லாம் ஏதோ பழைய காலத்து அப்படி மாமா கதை நினைப்போம். இல்லைங்க, அத்தனை ஒன்று நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். மந்திரவாதி ஆவியில வந்து என் ஒய்ஃப் மேலே உட்காந்துட்டு பேசுகிறான். என்னை பார்த்து மந்திரவாதி சொல்கிறான், திடீர்னு கத்துறான், சினிமா கடை வர, நீ சினிமாவுக்கு வந்து அங்கே இருக்க டான்ஸ் மாஸ்டர் போனப்பெல்லாம் எடுப்பியா, நீ எப்படி சினிமா வரன்னு பார்த்துட்டு. இன்னைக்கு இந்த அமாவாசைக்கு உன் முன்னாடி செத்துருவான், அடுத்த அமாவாசைக்கு ஒரு 2 பசங்க செத்துருவோம். நீ அடுத்த 10 நாள்ல நோய் வந்து நீ புழுத்து போய் நீ ஜிஹெச்ல ராயப்பட்டாலியோ அட்மிட் ஆகி நீ சாவல, என் பேரை மாத்திக்கிறேன். சவால்ரா, உன் இயேசுவா என் மந்திரமா, உன் இயேசுவா என் மந்திரமா, சவால்ரா, உன்னால முடிஞ்சதை பாடுறா. ஐயா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன பண்ணணும்? நானும் சவால் விடணுமா, இல்லை நான் அமைதியாக பயப்படணுமா, இல்லை அவன் காலில் ஊந்தி அவன் முன்னாடி விட்டு கெஞ்சணுமா? பேச்சே வரல, ஸ்பீக்ஸ். அவன் சொன்ன அந்த வார்த்தையை தாங்க என் யூடியூப்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதில் அதுதான் தலைப்பாக வச்சிருக்கேன். இது நான் வச்ச தலைப்பில் அவன் மந்திரவாதி சொன்ன வார்த்தை, சவால்ரா, உன் இயேசுவா எங்க மந்திரமா, உன் சவால்ரா. இப்படி அவன் சொன்ன வார்த்தையை தான் தலைப்பாக வச்சு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்ல இதை சாட்சி ஓடிங்க. சொன்னதெல்லாம் 1.5 hour வரும். அவன் சுருக்கமாக சொல்றேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே நிக்கிறாங்க ஸ்தம்பிச்சு போய். எப்ப தூங்கணும்னு தெரியல. எழுந்து பார்க்குறேன் மத்தியானம் 3. என் ஒய்ஃப் ஒரு பக்கம் கிடக்குறா, நான் ஒரு பக்கம் கிடக்குறேன், என் பிள்ளை ஒரு பக்கம், என் தம்பி ஒரு பக்கம் கிடக்குறேன். நான் எழுந்து முடிச்ச உடனே என் ஒய்ஃப் செத்துட்டாங்கன்னு பார்க்கதான் ஒண்ணு ஓடி போய் என் ஒய்ஃபை தூக்குறேன். செத்துட்டான்னு நினைச்சு தூக்குறேன். என் ஒய்ஃப் கொஞ்சம் உயிர் சாகல. என் ஒய்ஃப் செத்துருவா. சவால் விட்டு போனா. இன்னைக்கு சாயந்தரம் காலையில் எடுத்து பார்த்தா உன் முன்னாடி உயிரோட இருக்கான். எப்படியில தூக்குறேன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு போனேன். அதில் பார்த்தா உயிர் இல்லை, உயிரோட இருக்கா. என் ஒய்ஃபை தூக்குறேன். கண்ணீர் ஊத்துது எனக்கு. யோசிச்சு பாரு, கதறி அழுகுறேன். ஒய்ஃபோட ஒரு வாழை இலைய கிழிச்சு போட்ட
வந்துட்டா எப்படி இருக்கும்? நாரா அப்படி கிடக்குறா. எங்க தொட்டாலும் ஆடுறா, எங்க தொட்டாலும் வலிக்குது. ஒரு 2.5 மாசமா ஒரு பாடிய மந்திரவாதி, பிசாசு, பேய், சாத்தாரா என்ன கர்மனா அந்த பாம்பு எல்லாம் வந்து பண்ண அந்த பாடி டிவி பேஷண்ட் மாதிரி அப்படியே தூக்கிட்டு என் ஒய்ஃபை அப்படியே பார்த்துட்டு அவன் கண்ணை இப்படி நான் திறந்து விடுறேன். அவன் கண்ணை என்னை பார்க்க சொல்லி திறந்து விட்டு அப்படியே கண்ணு மேலே சொருவுது, அப்படியே கண்ணு மேலே போகுது. அப்படியே மெல்லமாக தட்டிட்டேன். ஸ்பூனில் தண்ணியை ஊற்றுனேன். ஊற்றிட்டு அவளை பார்த்துட்டு உடனே ஒன்று கேட்டேன், ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் முடிவு எடுத்துருக்கேன், நீ என் கூட வரியா? அப்படியே நல்லமா அப்படியே பார்த்தேன். நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீ என் கூட வரியா? பேசவே இல்லை. அவள் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இருக்கிற பவரெல்லாம் சேர்த்து 2 கையை எடுத்து எனக்கு கொடுத்தான். தயவு செய்து இன்னைக்கே செத்துடலாம் வாங்க, இந்த நரகம் எனக்கு வேண்டாம். இந்த நரகம் அந்த மந்திரத்துலாம் எனக்கு வேணாங்க, தயவு செய்து நீங்க செத்துடலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க ஷூட்டிங் போற பல ஊர் இருக்கு. எங்கேயோ பழைய கிராமம், நிறைய கிராமத்துக்கு ஷூட்டிங் போவோம். அங்க ஏதோ கிராமத்துக்கு போயிட்டு இந்த வீடு காரெல்லாம் என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு என் 2 பசங்களை கூப்பிட்டு போயிட்டு நல்லா 4 பிரியாணி வாங்கி அதுல நல்லா பவர்ஃபுல் விஷம் வாங்கி கலந்துட்டு நல்ல ஒரு ரூம் எடுத்து வாடகை எடுத்து ஒரு ஹோட்டல்ல உள்ள போயிட்டு அந்த பிரியாணியை கலந்து சாப்பிட்டு அப்படியே போட்டின்னு படுத்துருவோம், தூக்கத்துல செத்துருவோம். நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ்ல அனாத போன சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஆந்திராவோட எக்ஸ்ட்ரீம் ராஜமந்திரி அந்த மாதிரி அந்த உள்ள எங்கன்னா பார்டர் இல்லைன்னா ஒரிசா எங்கன்னா போய் இப்படி செத்துருவோம். நம்ம அடையாளமே தெரியக்கூடாது. ஏன்னா இங்க ஏசு ஏசுன்னு சொல்லிங்க நம்ம அக்கல்ல பைபிள் வச்சுட்டு ரொம்ப நல்லவனா மாறி இருந்தோம். இப்ப திடீர்னு நம்ம செத்துட்டோம்னா ஏசு வாசிக்கணும், அங்க போயிடலாம் போய் பிளான் பண்ணிட்டோம். ஆனா சாகிறதுக்கு ஒரு தைரியம் வரணுமா இல்லையா? டக்கு சாக முடியாதுல்ல. தற்கொலை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிவு, அதுக்கு தைரியம் வரதுக்கு இல்லை. ஆனா முடிவு பண்ற செத்துருக்கணும் முடிவு. இந்த சூழ்நிலையில உட்காந்துருக்கும். எப்படா சாகணும் என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் தம்பிக்கு தெரியாது, எனக்கு என் ஒய்ஃப் தெரியும். எவ்வளவு பாடு வரும்போதெல்லாம் நாங்கள் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுப்போம். நம்ம தான் சாக போறோம், அனுபவிப்போம். நம்ப மாட்டீங்க, சாகிறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இது நடுவில் சாப்பாட்டு காசு இல்லை. ஒருத்தங்க கடன் வாங்க போறேன், கடன் வாங்கிறதுக்காக சுத்திட்டு இருக்கு. என்ன பண்றது தெரியல. ஏன்னா சுட்டியே கிடையாது. 3 மாசம் வந்து வேலைக்கு போய் சாகிறதுக்கு முடிவெடுத்தாச்சு. சாக வரைக்குமா சாப்பிடுமே, அதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நடக்குது. ஒரு வசனம் சொல்லுது, யாராவது டக்கு எடுத்து வாசிக்க முடியுமா? சரியா நான் 2 நிமிஷம் முடிச்சேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இயேசுவிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. ஐயா, நான் ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து இந்த வசனம் எனக்கு வந்துருச்சு. சாகிறதுக்கு நின்று இருக்கேன், தற்கொலை பண்றதுக்கு. அப்ப இந்த வசனம் வந்து என் மைண்ட்ல வருது. என்ன தோணுதுன்னா, சகலமும் நன்மைக்கு எது? தற்கொலை பண்ணிக்கிறது நன்மைக்கா? பேய் வந்து ஆடுறது நன்மைக்கா? பாம்பு டான்ஸ் ஆடுறது நன்மைக்கா? இல்ல மந்திரவாதி வந்து உங்க தூக்குறேன் பொண்டாட்டி உன்ன தூக்குறேன் சவால் கொடுக்குறது நன்மைக்கா? எது நன்மை? வசனம் இப்படி சொல்லுது, ஆனா எனக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த பாட்டு போனதுல எனக்கு அந்த பாட்டு வந்து உட்காந்து யோசிக்கிற வசனம் எல்லாமே நன்மைக்குன்னா இந்த மந்திரம் எனக்கு நன்மைக்கா? நன்மை எப்படி சொல்ல முடியும்? சாவது முடிவு தற்கொலை பண்றது நன்மையா? கர்த்தர் விரும்புவாரா? ஒரு நாள் விரும்ப மாட்டார். அப்ப ஏன் இப்படி நடக்குது? எனக்கு இது அர்த்தம் புரியல. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன தெரியுமா அது நன்மை? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஏன் எனக்கு மந்திரம் நடந்தது தெரியுமா? இப்படி சாவுக்கு நேரா பிலிப்புல சாவோட எட்ஜில் இருந்து நான் சாகாம இப்படி நின்று பிரசங்கம் பண்ணி நீங்களாம் கேட்டு ஒரு விசுவாசம் வர்த்திக்கிறதுக்காக தான் அப்படி நடந்தது. நல்லாதான் கையை மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய இந்த சாட்சி நடு ரோட்ல கஞ்சா விற்கிறவங்க மத்தியில, இன்னைக்கு பெரிய பெரிய கோட்டர்ஸ்ல அந்த சேரி பகுதிகளில் போய் நடு ரோட்ல நின்று நான் பழைய சாரா விற்கிற பொம்பளைங்க மத்தியில நான் பேசிட்டு வரேன். அநேகருக்கு இது பார்க்கறவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்படியே கையாசிரித்து செய்வாரா? ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு பாவமா நிக்கிறத சாமி போல இருந்தாரு, இவர் இவ்வளவு வேலை பார்ப்பாரான்னு அவங்களுக்கு தெரியல. நான் சொல்லும் போது ஆச்சரியமா பாக்குறேன். நடந்த கதை என்னங்க? கர்த்தர் என்ன சாக விடல. நான் நடு ரோட்ல ஒரு கடை வாங்க போகும்போது என் பழைய சிநேகிதனை பார்த்தேன். அவர் பேர் ஜான் கில்பர்ட், ஐநாவரத்தில் ஊழியம் பண்றாரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? பேய் பிசாசு மந்திரவாதி அடிக்கிறது தான் அவருடைய வேலை. ஆண்டவர் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. அவரை தற்செயலா நான் பார்க்கும்போது அவர் எனக்கு என் கூட என்னை பார்க்க ஆரம்பிச்சோடனே என் கூட பேசினாரு. அப்ப நான் பேசலான்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியும். ஏன்னா என் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை சொல்லிதான் ஆரம்பிப்பேன்.
நான் பிரைஸ் லார்ட் என்னால தாங்க முடியல, என்னை கட்டி பிடிச்சினாரு. அப்ப அவர் பார்த்தோன்னே என்ன தெரியல, அழ ஆரம்பிச்சிருச்சு. அழும்போது அப்ப சொன்னாரு, என் கதையெல்லாம் கேட்டுட்டு கவலைப்படாத, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு, மந்திரத்தை அழிக்கிற வரம். சும்மா தலையை வச்சு போய் சொன்ன அந்த வரம் இல்லை, அது இல்லை. மந்திரவாதி செய்த தகடு எல்லடி எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதை அழிச்சு முழுமையா வேரோட அழிக்கிற மந்திரத்தை அழிக்கிற கடவுள் வரம் கொடுத்துருக்காரு. நீ வீட்டுக்கு போ, நீ நைட்டு வரும்னு சொல்லி அட்ரஸ் வாங்கி போன்ட்டு. எனக்கு டவுட், இவர் என்ன பண்ணுவாரு? ஏசு சொன்னாங்களே, இவன் தச்சன் மகன் அல்லவா, இவன் என்ன பெருசா பண்ணிட போறாங்க. அதே தான் எனக்கு, ஏன்னா இவர் நம்ம ஃப்ரெண்டு, 40 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்டு, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நான் விட்டேன். ஆனா அந்த இரவு வந்தாங்க, 8 பேர் வந்தாங்க, 7 பேர் வந்தாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல என் ஒய்ஃப் மேல வந்ததே அந்த பாம்பு. பாம்பு வந்து ஆடுது. அப்பதான் இவருக்குள்ள இருக்க வரத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. ஒன்னொன்னா வெளிப்பட ஆரம்பிச்சது. நேர போயிட்டு அந்த பாம்பு ஒரு வீட்டு வாசல்ல ஊந்துது. அந்த தோண்ட சொன்னா உள்ள நூறுலயே செஞ்ச குடிச்சதா பொம்மை யாரும் போச்சு வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை எடுத்து அழிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி 2வது நாள் திருப்பி ஜோம் பண்ணி போய் தள்ள கை வச்சாங்க. அவன் நேரம் ஓடி போய் பீரோவை திறந்து 8 பட்டுப்புடவை வந்து கொடுத்தான். யாரோ என் ஒய்ஃபுக்கு பட்டுப்புடையில மந்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அழிச்சாங்க. அப்புறம் இன்னொரு நாள் ஜோம் பண்ணும்போது தொடர்ந்து 4 நாள் 3 நாள் ஜோம் நடக்குது. அடுத்த நாள் ஜோம் பண்ணும்போது என் ஒய்ஃப் நேரம் தள்ள கை வைக்க வேண்டியது. என் ஒய்ஃப் ஆட்டம்லாம் ஆடி கிடி போட்டு எல்லா மந்திராட்டத்தையும் போட்டு நேரம் ஓடி போயிட்டு அந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற அந்த ரேக்கில் இருக்கிற ஒரு கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுக்கும். யாரோ மந்திரம் பண்ணி கிஃப்ட்ல மந்திரம் பண்ணி எனக்கு கிஃப்ட் கொடுத்துறாங்க. எனக்கு அது கிஃப்ட்னு தெரியாம டெடிபேர் பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை, எல்லா அழகு பொருளும் வச்சிருக்கேன். அத்தனையிலும் மந்திரம். என்னோட பைக்ல மந்திரம், என்னுடைய தொப்பில மந்திரம், என்னுடைய பசங்க ஸ்கூல் ட்ரெஸ்ல மந்திரம், எல்லா இடத்துலயும் மந்திரம். எனக்கு காசே வரக்கூடாது, காசு மந்திரம். அங்கங்க கருப்பு மைடமா கிடக்கும், அங்கங்க சோப்பு நூல் கிடக்கும், அங்கங்க ஏதோ பொம்மைலாம் கிடக்கும். காஞ்சி போன உடஞ்ச பொம்மை கை கால 360 டிகிரிக்கு மந்திரத்து நடுவில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஒன்னொன்னா ஒரு நாளும் ஒண்ணு விடாம தோண்டி எடுத்து எல்லா மந்திரத்தையும் இயேசுதான் அழிச்சு போட்டார். ஒண்ணு விடாம அழிச்சு போட்டார் சார். ஒரு மந்திரமும் விடாம அழிச்சு போட்டார். ஐயா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மந்திரம் பண்றாங்க. ஆனால் என்னை ஒண்ணும் பண்ண முடியும், ஒரு முடிய கூட என்னால எடுத்துக்கிற கூட முடியல. இன்னைக்கு நாங்க செத்து வச்சுக்கோங்க, 4 கலர் இருந்திருக்கோம் சார், 4 கலர் எடுத்திருக்கோம். ஆனால் என் தேவன் எங்களை இந்த 4 பேரை சாவோட எச்ச சொன்னா சாவை டேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எங்களை சாவ விடாம இன்னைக்கு எங்களை உயிரோட வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் எல்லாம் வர்த்திக்கப்படும். கொழுந்துட்டு எரியுது. நான் சொல்றேன், எல்லாருக்குள்ளே விசுவாசம் கொழுந்துட்டு எரியுது. இவனுக்கு செய்த அதே இயேசு எனக்கும் செய்வார். என் கடனை மாத்த இயேசுவால முடியும். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க இயேசுவால முடியும். என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க வைக்க இயேசுவால முடியும். எனக்கு இழந்து போன எல்லா சம்பத்தை திரும்ப கிடைக்க இயேசுவால முடியும். நான் இழந்த ப்ரமோஷனை கொடுக்க இயேசுவால முடியும். நான் ஒன்றுமில்லாத இடத்துல வேலையை கொடுக்க இயேசுவால முடியும். உங்க உள்ள குழந்தை விட்டு எரியுது. இப்ப நான் சொல்றேன், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்ற வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், இன்னைக்கு என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா எனக்கு கோடி ரூபாய் பணம் இல்ல, ஆள் அந்தஸ்து செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு ஒண்ணு இல்ல. என் கூட குடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, லிவர் போய் செத்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு நான் குடித்து ஊற்றி ஏன்னா 20 வருஷம் ஆகுது. இன்றைக்கு என்னை இப்படியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசு என் வாழ்க்கையில வரலன்னா என் வாழ்க்கை சாம்பலாக போயிடும். அவருடைய ரத்தம் என் வாழ்க்கையை கழிச்சு என்னை மாற்றி என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நான் முடிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இயேசுவை நம்பி இருக்கிற நீங்கள் அவரை எனக்கு செய்த இயேசு உங்களுக்கு செய்வார். அதே தெய்வத்தை தான் நீங்கள் நம்பி இருக்கீங்க. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவான். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் நான் பண்ணேன், டைட்டா பிடிச்சிங்க அவரை விட்டவே இல்லை. எங்க போனாலும் அவரை பிடிச்சிக்கிட்டேன். அவதான் நான் ஒன்னே செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் அவதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னை கைவிடவே இல்லை. என்னை தூக்கி 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 மேல கொண்டு போயிட்டே இருக்கேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு நல்லவராக? இயேசு நீங்க எவ்வளவுனா சொல்லு, நாங்க இவ்வளவுதான் சத்தமா தான் சொல்றோம். அந்த மாதிரி சொல்லவே மாட்டோம். இயேசு நல்லவரா? இயேசு இயேசு நீங்க எல்லாம் நல்லவரான்னு சொல்லவே மாட்டீங்க ஐயா. உங்களுக்கு இயேசு கொஞ்சமா நல்லவரா? சேர்ந்து சொல்லுங்க. இந்த சாட்சியை கேட்டு உங்க உள்ளத்துல தோணுச்சுன்னா சொல்லுங்க, இயேசு நல்லவராக? இயேசு 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 என்ன கேட்டா ரொம்ப 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 நல்லவரு. நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு உண்டு, இயேசு அநியாயத்துக்கு நல்லவர். சார் அநியாயத்துக்கு ரொம்ப நல்ல உத்தமமா இருக்கா சார். சார் அதை காட்டிலும்
அவரை நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களை கையே விட மாட்டாரு. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்க என்ன சூழ்நிலை வந்து உட்கார்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னை தூக்கி எடுத்த இயேசு, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு, உங்க வாழ்க்கையை ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.